எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் அவர் டிஸ்டிங்விஷ் கெஸ்ட், சீஃப் கெஸ்ட் கனி சார், லக்ஷ்மி பிரியா, அபிநயா மேம், கோபி சார், கோதண்டம் அண்ட் அதர் டெக்னீஷியன் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ இது வந்து என்னோட ரெண்டாவது படம். ஃபஸ்ட்டு படம் குறை ஒன்றுமில்லைன்னு ஒரு படம் பண்ணேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்து இதுக்கு முன்னாடி நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா டு கிவ் த சேம் சப்போர்ட் ஃபார் திஸ் மூவி ஆல்சோ. And I thank our entire team and our partners, everyone who supported through this journey. In the padam vandu or family drama, it will connect everyone, and this is releasing on worldwide on April 3rd. I request all your kind support for the movie. Thank you. Thank you so much to be part of this film, and தெரியல என்ன பேசணும் தெரியல. ஸோ நீங்கள் பார்த்தீங்க ட்ரெய்லர், சாங்ஸ் எப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஐ எம் மோர் க்யூரியஸ் டு நோ ஹவு இட் வாஸ். ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நல்லா வந்திருக்கு ஸ்கோர் பாட்டு எல்லாமே நல்லா வந்திருக்கு. இட்ஸ் அ கம்ப்ளீட் டீம் ஒர்க். என் கூட ஜீவன் கூட வந்திருக்காரு. இஸ் பீன் அ இன்டிகிரல் பார்ட் ஆஃப் அவர் டீம். தேங்க்ஸ் ஜீவன் அண்ட் மை என்டையர் டீம். நிறையா பேர் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் ஒருத்தர் மீடியாவில் இன்டர்வியூ பண்ணும்போது தெரியல, அவர் ஏஐ மியூசிக் அப்படி போட்டார். ஸோ ஜஸ்ட் சின்ன கிளாரிஃபிகேஷன். நீங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாமே லைவ் தான். இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு என்னன்னா, வி ஹவ் ஒர்க்ட் வித் லெஜெண்ட்ஸ் லைக் பண்டித் விஸ்வமோகன் பட்ஜி. ஜெய்ப்பூரில் போய் ரெக்கார்ட் பண்ணோம். ஸ்ட்ரிங்ஸ் வந்து கொச்சியில் ரெக்கார்ட் பண்ணோம். சென்னையில் வந்து மனோன்மணி மேம் சாரங்கி ரெக்கார்ட் பண்ணோம். கேபாஜி கிட்டார் ப்ளே பண்ணார், வாசிச்சார். ஃப்ளூட் வந்து நம்ம நவீன் பிஎம்கே சார் மும்பையில் ரெக்கார்ட் பண்ணார். ஸோ இட்ஸ் பேக்ட் வித் என்டையர் லெஜெண்டரி மியூசிஷியன்ஸ். நாம தவிர எல்லாருமே லெஜெண்டரி மியூசிஷியன்ஸ் தான் இருக்காங்க லிஸ்ட்டில். ஸோ ஐ எம் ஷூர் நீங்கள் வந்து யூ வில் ஃபீல் குட் அபவுட் த மியூசிக். அண்ட் அஃப்கோர்ஸ் த ஃபிலிம் ஹேஸ் கம் அவுட் ரியலி வெல் பை காட்ஸ் கிரேஸ். எல்லாருமே ஐ ஹோப் யூ வில் லைக் இட். நன்றி, தேங்க்யூ. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் என்னுடைய ஃபஸ்ட்டு படம். டைரக்டர் சார் அவருடைய ரெண்டாவது படம். நான் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு நான் வரும்போது அவருடைய ஃபஸ்ட் படத்தில் தான் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஜாயின் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ அவருடைய ரெண்டாவது படத்தில் என்னை கேமராமேனாக போட்டிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதான் அதுக்கப்புறம் கனி சார், நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதிகமாக திட்டம் வாங்குறது கனி சார் கிட்ட தான். படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு படம் நல்லா இருக்குன்னு, ரொம்ப பிடிச்சிருக்கு உன் ஒர்க்கு அப்படின்னு சொன்னதும் கனி சார் தான். எனக்கு படம் முடிகிற வரைக்கும் எப்படி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியல. ஆனால் கனி சார் சொன்னப்போ தான் ஓகே, நம்ம நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்தது. அதுக்கப்புறம் கூட இந்த லக்ஷ்மி மேம் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு புது டீம், ஆனால் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. கனி சாருக்கும் ஏதாச்சும் சார் இது பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட இருந்து அடிக்கடி வர ஒரே வார்த்தை தான், தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி இந்த டீமை மூவ் பண்ணார். அப்புறம் அருண் சார், ப்ரொடியூசர் சார், நீங்கள் இந்த மாதிரி ப்ரொடியூசர் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து எப்படின்னா எல்லா வேலையும் செய்வார். எல்லாருக்கும் ஃபுட்டு வாங்கி தர்றது, ஏதாச்சும் கூட இருக்கிற சின்ன சின்ன அசிஸ்டன்ஸ் பொருள் தூக்கணும், அந்த மாதிரினால வாடா நான் பண்ணுறேன்டா வாடா அப்படின்னு வரும். அந்த மாதிரி ப்ரொடியூசர் அவர் மாதிரி நீங்கள் யாரும் பார்த்துருக்கவே முடியாது. ஸோ ஃபுல்லாக ஒரு டீம் ஒர்க்காக இது பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும், எப்படி இருந்திருக்குன்ட்டு, அவுட் வந்திருக்குன்ட்டு. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். இந்த டீமுக்கு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம டிஓபி சார் யுவராஜ் பிரதர் தான். ஸோ இந்த டீம் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே நான் ஃபஸ்ட்டு டைரக்டர் சார் கூட ஒரு ஆட் பண்ணோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ நான் ராம் சார் கூட ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் வாஸ் லைக் ரொம்ப ஹம்பிள், ரொம்ப கைண்ட் ஹார்ட். எதுவுமே எனக்கு தெரிஞ்சு அவர் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவே மாட்டார். எது ஒரு மாதிரி பிளான் பண்ணாலும் அவர் வந்து ஒரு க்ரீன் சிக்னல் தான் எப்பவுமே கொடுப்பாரு. ஸோ அவர் பாசிட்டிவிட்டி என்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. ஸோ அதே மாதிரி தான் இந்த மூவியில் ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று ட்ரை பண்ணோம். ஸோ டிஸ்கஷன் அப்போது சிங்கிள் ஷாட் அப்படின்னு ஒரு சின்ன எனக்கு ஒரு ஷாக் இருந்தது. ஏன்னா டோட்டலாக நாங்கள் வேறு ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம் முன்னாடி.
ஸோ ஒரு டிஸ்கஷன் அப்போ கூப்பிட்டுருந்தாங்க, போய் பார்க்கும்போது இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கனி சாரும் ஒரு குட்டியாக டான்ஸ் ஆடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ கனி சார் வந்து ஒரு மொத்த டீமுமே ஒரு படபடப்பாக தான் இருந்தோம் அவர் ஓகே சொல்லணும்னு. பட் சார் வந்து ரொம்ப கம்போஸ் பண்ணிடலாமா சார், அது பண்ணிடலாம், அதெல்லாம் ஓகே தான் அப்படின்ட்டு. ஏன்னா சாரோட இது நிறையா நான் பார்த்துட்டு சொன்னேன், சார் அந்த தப்புலாம் வச்சு ஆடி இருந்தீங்க நிறைய மூவியில், சார் கொஞ்சம் பண்ண முடியும், பண்ணி கொடுக்க முடியுமா? சார் எதுவுமே சொல்லல, கண்டிப்பாக பண்ணிடலாமா சார்னு சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அண்ட் குட்டி கலக்கிட்ட, நீனுமே சூப்பராக பண்ணுறடா, ஓகே. அண்ட் மேம் அவங்களுமே எக்ஸ்பிரஷன் வேற லெவல். அண்ட் யுவராஜ் சார் சொன்ன மாதிரி தான் ப்ரொடியூசர் வந்து வேற லெவல். அவர் வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப இந்த டீமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டீம், எனக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டி கிடைக்கும் இந்த டீம் கிட்ட. அண்ட் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் இந்த டீமோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவருமே நான் எதிர்பார்க்கல, நிறைய விஷயம் அவ்வளோ சூப்பராக இந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது தெரியுது. அஸ் அ காமன் பர்சனாக நான் பார்க்கும்போது என்னால் கனெக்ட் பண்ண முடியுது நிறையா டீசர் அண்ட் அந்த லைன்ஸ் எழுதுனது, அது வே ஆஃப் எப்படி எடுத்திருக்கீங்கன்றது. அண்ட் யுவராஜ் ப்ரோ செம்மையாக இருக்குது ஃப்ரேம்லாம் பார்க்கும்போது. எனக்கு சீரியஸாக சொல்லணும், ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் சரண் சார் அவருமே சரி, அதான் நான் சொல்கிறேன் இல்லை, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் கம்போஸ், எனக்கு ரொம்ப ஒர்க் பண்ண பிடிச்ச டீம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் என்னோட முதல் நன்றி வந்து ஸ்ரீசரான நன்றி தான். ஏன்னா இந்த டீமுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ரொம்ப நன்றி என்ன, உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வாய்ப்பளித்த இயக்குனர் கார்த்திக் பிரதர், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் அருண் அண்ணன், 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு செட் ஒன்று போட்டிருக்கோம், அதாவது ஹீரோவோட வீடு. அது பார்த்துட்டு என்னை ஃபஸ்ட் டைம் வந்து சமுத்திரகனி சார் கூப்பிட்டு பாராட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் கூட இருக்கிற மற்ற ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறம் என் கூட வேலை பார்த்த என்னோட அசிஸ்டன்ஸ் முரளி, அர்ச்சனா, ரகு, அப்புறம் என் கூட வேலை பார்த்த என்னோட டீமில் இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கேரளால இருந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் சார். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் மேடை, அதனால எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ என்னோட குருஜி ஜெகன் அண்ணாக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் டைரக்டர் கார்த்திக் அவருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ராம் சக்ரி, இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேமும் ஆக்சுவலாக நாங்கள் 3 பேருமே பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணி இது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஃப்ரேமாக நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது பெஸ்ட்டாக வந்திருக்கு. எல்லாரும் பார்த்து April 3 எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக மாஸ்டர். இந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள். எங்கள் அப்பாவுக்கு சமுத்திரகனி சாரை ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து வெறித்தனமான ஃபேனு. இப்போ அவர் கூட நான் படமே நடிச்சிட்டேன். என்னோட எங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் சாருக்கு வணக்கம். ராம் சக்கரி சாருக்கு நான் கண்டிப்பாக வணக்கம் சொல்லி நன்றி பண்ணுக்கிறோம். சமுத்திரகனி சார் எனக்கு கூட ஜாலியாகவே பழகினார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வாடா மகனேந்தே சொல்லுவார். சரி, வணக்கம். எனக்கு அம்மாவும் நடித்தவங்களும் சூப்பராக நடித்தாங்க. வணக்கம், தேங்க்யூ.
எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீ சரவணன். இது எனக்கு புது ரோல் தான். என்னோட நன்றியை சிறப்பு விருந்தினர் ஐயா செந்தமன் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார். அண்ட் சமுத்திரகனி சார் அண்ட் லக்ஷ்மி பிரியா அண்ட் அபிநயா மேம் அண்ட் எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் ஊடக நண்பர்கள். ஸோ ராம் சக்ரி அண்ட் அருண் ரங்கராஜுலோ இவங்க 2 பேரும் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 இயர்ஸாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த படத்துக்கு திடீர்னு நான் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு ரோலில் உள்ளே போகிறதுக்கு கனி சாரும் ஒரு காரணம். அவர் சொன்னார், நீ இந்த படம் ஃபுல்லாக கூட இருடா அப்படின்னு. அப்போ சார் முடிஞ்ச அளவுக்கு இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் கார்த்திக் அண்ட் அருணுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் ராமானுஜம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இது எங்கே கேட்டாலுமே ரொம்ப ஒரு ப்ளீஸிங்காக ப்ரீஸிங்காக ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. அண்ட் யுவராஜோட ஒர்க்கு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஃப்ரேம்ஸு. அண்ட் ராகவ் ரமேஷோட சவுண்ட் டிசைன் அதுவுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஓவராலாக இந்த படம் April 3 ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ரோல் எனக்கு புதுசு. இதை கார்த்திக் அண்ட் அருண் எனக்கு நம்பி கொடுத்ததுக்கு நான் அதை கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்பி உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி என்னோட இதை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சவுண்ட் பண்ணவும், ஆர்டிஸ்ட் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க, அவங்க நடித்தது, ஓவரால் எல்லாரோட இதுவுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் டெக்னீஷியன்ஸ், மியூசிக் பண்ணவர், எடிட் பண்ணவங்க, டைரக்டர் சவுண்டுக்கு ஒர்க் பண்ண அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஸோ மியூசிக் டைரக்டரும் இது சவுண்டாக போகலாம், இது எஃபெக்ட்ஸாக போகலாம், அந்த ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஸ்ரீ சரவணன் ப்ரோ, அவருக்கு தான் நான் தேங்க் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டைரக்டர் ராம் சக்ரி அவருக்கும் நன்றி. அண்ட் லக்ஷ்மி பிரியாவும் கூட ஐ திங்க் செகண்ட் ஃபிலிம் நான் எடிட் ஓ பட்டர்ஃப்ளை அவங்களோட லாஸ்ட் 2 வீக்ஸ் பேக் ரிலீஸ் ஆச்சு. தேங்க்யூ, எல்லாரோட அசோசியேட் ஆனது நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் 2 நிமிஷம் பேசியிருக்காங்கன்னும் போது நானும் 2 நிமிஷம் பேசணுமான்னு தெரியல. இல்லை, ஃபில் பண்ண இந்த டைமிங்க்கு நீ டைம் எடுத்துக்க, எல்லாருக்கும் கொஞ்சம் டைம் பேசினாலும் நீ நிறைய பேசணும்னு சொல்லியிருக்கலாம். எதையுமே சொல்லலை. கணி சார் அவர்களுக்கும் இயக்குனர் இப்போ 2 பேராக ஒருத்தரான்னு எல்லாருக்கும் டவுட்டு. சிலர் வராங்க கார்த்திக் சார்ன்றாங்க, சிலர் ராம் சார்ன்றாங்க. எனக்கு இப்போ டவுட்டு, யார் டைரக்டர்? அப்போது நான் நடிக்கும் போது அவர் பேர் கார்த்திக், இப்போ அவர் பேர் ராம் அப்படின்னு பேர் மாற்றி வச்சிருக்காரு. ராம் சாருக்கு நன்றி, தயாரிப்பாளர் அருள் சாருக்கு நன்றி, மற்றும் இந்த திரைப்படத்தில் நடித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் இங்கே வந்திருக்க உங்களுக்கு நன்றி. இதில் மிக முக்கியமானது என்னென்னா, எனக்கு அடிபடிச்சு ஷூட்டிங்கில் பேண்டேஜ் போட்டாங்க, ஜூஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இருக்கிறது நம்ம கேட்கறது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த படம் கூப்பிட்டுருக்கிற நீங்கள் எல்லாமே பார்த்து இதுக்காக நீங்கள் பாராட்டுறதுக்காகவும் இல்லை அதை பார்த்து சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்க. பட் வெளியே இருக்கிற ஆடியன்ஸுக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்ததை பற்றி பெருசாக அவங்களுக்கு தேவையில்லை. இந்த படம் ஏன் பார்க்கணும், இந்த படத்தில் என்ன இருக்குது, அதுதான் அவங்களுக்கு வேண்டியது. அப்படி பார்க்க போனீங்கன்னா லேடிஸ் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு பொம்பளை மனசு தான் ஒரு பொம்பளைக்கு தெரியும்னு சொல்லி ரொம்ப டைலாக் பேசியிருப்பீங்க. இந்த படம் ஒரு ஆம்பளை மனசு தான் இன்னொரு ஆம்பளைக்கு தெரியும்னு எடுத்திருக்காரு படத்தை. இந்த லேடிஸ் உண்மையிலேயே ஒரு தாய், பிரசவ வலி என்பது அவர்களால் மட்டும்தான் உணர முடியும், வேற யாராலையும் உணர முடியாது. அது மரண வலி. அந்த மாதிரி வலி இது வரைக்கும் உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு வலி அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த படத்துல அதையே கொஞ்சம் மாற்றி காமிச்சிருக்காங்க. அது மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அந்த வலி யாராலையும் தாங்க முடியாத வலி, அது மறு ஜென்மம் எடுப்பதற்கு சமம். ஒரு ஆண் தன்னுடைய குழந்தை அப்பா கிட்ட கேட்குது ஒரு பொருளை, வாங்கி தர முடியாம சாகறான் இல்லையா, அந்த வலி அதைவிட மிகப்பெரிய வலியாக ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு நாளும் பல முறை செத்துக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மை. அந்த மகனுக்கு மட்டும் இல்ல, இப்போ அந்த படத்து மூலியமா பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த வலி குழந்தை கேட்கும் போது வாங்கி தர முடியலன்னு மட்டும் இல்ல, மனைவி கேட்டு கூட வாங்கி தர முடியலன்ற ஒரு மிகப்பெரிய வலி ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கிறது என்பது இந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. பெண்கள் எப்பவுமே ஒரு விஷயத்துல கணவனை விட்டு தர மாட்டாங்க. வீட்டுல திட்டுவாங்க, அது எல்லாம் நடக்கும். ஆனா வெளியே விட்டு கொடுக்காம ஒரு மனைவி எல்லா இடத்துலயும் கௌரவமா பார்த்துப்பாங்க. குழந்தை கிட்ட கூட அப்பாவை பத்தி தப்பா பேசினா கோபம் வரும். ஆனா அதுல எங்களுக்கு வில்லங்கமே என்னன்னா, காப்பாத்தி விடுறேன்ட்டு
அங்க நல்ல பேர் வாங்கிட்டு அந்த நல்ல பேருக்காக நாங்க அவஸ்தைப்படுறது இருக்க, அதை பத்தி ரொம்ப தெளிவா படத்தில் சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா பெண்கள் எங்களை ரொம்ப காப்பாத்தி விட வேண்டாம், காப்பாற்றுன்ற பேர்ல எவ்வளவு சிக்கல்ல மாட்டி விடுறீங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. இன்னொன்னு, ஆண்கள் அழுவாதீங்க, ஆண்கள் அழக்கூடாது அப்படின்வாங்க. ஆண்கள் வந்து அழவே கூடாது, வீரமானவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லி சொல்லி நம்ம வந்து எந்த அழுகையும் வெளியே காட்டாம ஒரு நாள் ரொம்ப மனசொடிஞ்சு எல்லா இடத்துலையும் அதோடைய வெளிப்பாடு வேற மாதிரி இருக்கும். அந்த சீனை ரொம்ப தத்ரூபமா, கண்ணுல இருந்து தண்ணியும் வராது, கண் கலங்கி கணேசர் நிறைய சீன்ல இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் இது ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு ஆணினுடைய வழியாக தான் அதை பார்த்தனே தவிர அவ்வளவு அருமையா பண்ணியிருந்தாரு அந்த சீனை. அதே மாதிரி இதில் நடிச்சவங்க யாருமே நடிக்கல, இயல்பா வாழ்ந்திருக்காங்க. அவங்கள புகழ்ந்து பேசுற அளவுக்கு நான் நடிகன் கிடையாது. அதே நேரத்தில் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுதுன்னா எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க. இந்த படம் பார்க்க வரவங்க கனெக்ட் ஆயிடுவாங்க ஒவ்வொருத்தருமே. இது என் வாழ்க்கையில் நடந்தது, இப்படிதான் என் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு, இப்படிதான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு இருக்கோன்றதை காட்டக்கூடிய ஒரு அருமையான படம் இந்த படம். இன்னொரு சின்ன விஷயம், அதாவது தமிழக அரசுக்கு உடனே அரசியல் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, கான்ட்ரவர்சி எதுவும் இருக்காதுங்க. என்னன்னா, பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, தியேட்டர் கிடைக்கல, ஒரு பிரச்சனை இருக்கு. இதை நம்ம பேசி சரி பண்ண முடியாது. ஒரே வழி, கவர்மெண்ட் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மாவட்டங்களிலும் திரையரங்கத்தை கட்டணும். அரசே கட்டி குறைந்த டிக்கெட்ல பார்க்க வச்சு, பார்க்கிங் சார்ஜ் இல்லாம சாப்பிட்ற உள்ள விற்கிற ஸ்நாக்ஸ் குறைந்த விலையிலயோ அல்லது நியாயமான விலையிலயோ வித்தா பல இயக்குநர்கள் வாழ்க்கை காப்பாற்றப்படும். அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி மற்ற துறையில ஒரு போக்குவரத்து துறைனா ஒரு யூனியன், அந்த ஒரு யூனியன் தான் நடத்தும் அல்லது நிறுத்தும், ஏதோ ஒன்று பண்ணும். சினிமாவில் ஒரு சீன் எடுக்கிறதுக்கு நாங்கள் 24 கிராஃப்ட் ஒன்னா சேரணும். இந்த 24 யூனியனும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அந்த 24 யூனியன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசுக்கும் பொறுப்பு இருக்கு. பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகாதனால நிறைய பேர் வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போகுது. சினிமா நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் தானங்கன்னா இல்லை, பலருடைய வாழ்க்கை. உங்களுக்கு பொழுதுபோக்காகவும் பல கருத்துக்களையும் சொல்லி இருந்தாலும் கூட பலருடைய வாழ்க்கை, பலருடைய லட்சியம். இயக்குனருக்கு அது லட்சியம், இசையமைப்பாளருக்கு லட்சியம், பாடலாசிரியருக்கு லட்சியம், அவர்களாம் லட்சியம் இந்த படம் மூலியமா நம்ம வெளியே வந்துட மாட்டோமான்னு. டெக்னிக்கலா இருக்கிறவங்களுக்கு லைஃப், ஒரு நாள் வேலை கிடைச்சா உங்க குடும்பத்தை அவங்க நடத்தி செல்ல முடியும். அப்போ இதுக்கு செவி சாய்த்து அரசு திரையரங்களை கட்டுங்கள், கட்டிட்டு குறைந்த விலையில டிக்கெட் பண்ணீங்கன்னா சென்சார் போர்டு, அதுக்கு நிறைய வரமுறை இருக்கு. சென்சார் போர்டுல என்னைக்கு வந்து இந்த படம் சென்சாருக்கு வந்தது, அந்த வரிசையில இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இந்த டேட் தரோம், அப்படி வரிசைப்படுத்தி கொடுத்தா எல்லா படமும் ரிலீஸ் ஆகும். ஸோ எங்களுக்கு வாழ்வாதாரம் உயரும், பல ஆரோக்கியமான படங்கள் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல கதையத்தான் பார்க்க தயாரா இருக்காங்க, நல்ல படம் எடுங்க, மக்கள் பார்ப்பாங்க. தியேட்டருக்கு வந்தா தானங்க பார்க்கறதுக்கு, தியேட்டரே கிடைக்கலையே, அதுதானே பிரச்சனையே. நல்ல கதை இருக்கு, நல்ல படம் இருக்கு, ரிலீஸ் ஆனதானங்க நீங்க பார்ப்பீங்க. ரிலீஸ் ஆகிறதுக்கு தியேட்டர் எங்க இருக்கு? இது நான் கான்ட்ரவர்சிக்காக பேசுறேன். இது உண்மையிலேயே நான் சிறு சிறு வேடமாக நடித்த 14 படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, இந்த படம் ரிலீஸ் ஆனா நமக்கு லைஃப் கிடைச்சிடா, இந்த படத்தின் மூலியமா நம்ம வெளியே தெரிஞ்சிட மாட்டோமான்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம், ஒரு 14 படம்னா அப்ப எவ்வளவு படம் நின்று இருக்கும் பாருங்க. ஆனா இந்த படம் எனக்கு ஒரு லைஃப். மேடி ஏறி மைக்கு முன்னாடி வந்துட்டாவே போய் சொல்லுவாங்களே, அதே மாதிரி சொல்றேன்னு நினைக்காதீங்க. படமே இன்னும் ரிலீஸ் ஆகல, எப்படா லைஃப்னா இந்த படத்துல எனக்கு நம்ம ராம் சார் வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த வாய்ப்பு மூலியமா கணேஷ் சார் அவருடைய படத்துல எனக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுத்திருக்காரு. ஸோ அதனால இந்த படம் எனக்கு ஒரு லைஃபை கொடுத்துருக்குன்றது தான் நிதர்சன உண்மை. ஒரு படம் நடித்து வெளிவரதுக்கு முன்னால் எனக்கு ஒரு லைஃபையே கொடுத்துருக்கு அப்படின்னும் போது இந்த படம் வெளிவந்த அப்புறம் நிச்சயமாக 100% எல்லா ஆண்களும் ஒரு சொட்டு கண்ணீர், அது உடனே சோகமான படம் நினைச்சு இது வேற போட்ட போறீங்க, எனக்கு வேற பயமா இருக்கீங்க, என்ன பேசணும்னு தெரியல மைக்கு முன்னாடி வந்துட்டா. அதனால இது சோகமான படம் இல்ல, அவனுடைய வலியும் வேதனையும் வெளிக்காட்டக்கூடிய படம். அப்படியாப்பட்ட படத்தை நீங்க ஆதரிப்பீங்கன்னு முழுசா நம்புறோம். நாங்க எவ்வளவு காஸ்ட்லி கேமரால எடுத்து எவ்வளவு பெரிய நடிகர் நடிச்சாலும் எவ்வளவு பண்ணாலும் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். மீடியா மட்டும்தான்
இந்த படத்தினுடைய விமர்சனத்தை கொடுத்து வெற்றி பெற செய்ய முடியும், மக்களையே கொண்டு சேர்க்க முடியும்ன்ற பெரிய நம்பிக்கை இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த படம் எல்லாரும் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு வாங்க. நான் நடிச்சதுக்காக கதை விட்டு போறேன் அப்படின்னா நீங்க பார்த்துட்டு உண்மையிலேயே சொன்னதுல விஷயம் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ சும்மா நம்ம ஏதோ ஒன்று பேசி போயிட்டோம்னா நாளைக்கு என்ன பார்க்கும் போதெல்லாம் என்னையா போய் சொல்லி இந்த படம் அப்படி இல்லையேன்னு திட்டுவீங்கல்ல. அப்போ நான் படம் நல்லா இருக்குன்னு கேரண்டியா சொல்றேன்னா நீங்க பாத்தீங்கன்னா 100% இந்த படத்துக்கு நீங்க கேரண்டியா வரலாம், ஃபேமிலியோட வரலாம். பெண்களை நான் இப்போ சொன்னதுக்காக பெண்களுக்கான படமா இல்லையான்னா, ஒரு பெண் எதற்காக ஆணை வற்புறுத்துறாங்க, அவனுடைய தன்மானத்தை எப்படியெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க, எவ்வளவு வலி இருக்கு, வேதனை இருக்கு, இந்த சமூகத்துல புருஷனை எவ்வளவு உயர்த்தி காட்டணுன்றதுக்காக பண்றாங்கன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக இது ஆணாதிக்க திரைப்படம் அல்லது ஆணை உயர்த்துகின்ற படம் எல்லாம் கிடையாது. ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருக்கின்ற விஷயம். இந்த படத்துல நிறைய கதைகளை பத்தி அவர் சொல்லுவார். ஏன்னா ஃபாரின் போய் ஒருத்தர் என்ன கஷ்டப்படுறாங்க, அதான் சொல்றேன். ஒரு படத்துல ஆணை பத்தியும் பெண்ணை பத்தியும் ஒரு குழந்தைக்கு தேவையானதை பற்றியும் அந்நிய நாட்டுல போயிட்டு கஷ்டப்பட்டு வர்றது எல்லாமே இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அதனால இந்த படம் திரையரங்கத்திற்கு வந்தால் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அது லைஃபே சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லார் குடும்பத்திலையும் இனிமேல் இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கலாம், இது சரி இது தப்புன்ற பல விஷயம் புகுத்தி கொடுத்திருக்கிற படம். உண்மையிலேயே அனைவரும் வெற்றி பெற செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த படத்துல கனி சார் அண்ட் ஜிவிஎம் சாரோட காம்பினேஷன் தான். ஏன்னா ஸ்பாட்ல அதோட காம்போ பயங்கரமா ஒர்க் ஆயிருந்தது. அதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன், அது மறந்துட்டேன். அது டெய்லியுமே அந்த சீன்ஸ் அங்க பார்க்கும்போதே அது அவ்வளோ லைவாகவும் அண்ட் அவ்வளோ அழகாகவும் இருந்தது. ஸோ ஜிவிஎம் சார் இங்க இல்லை, அதனால அவரை பத்தின ஒரு சில வார்த்தைகளுக்காக அதை ஞாபகப்படுத்துறதுக்காக நான் இதை சொல்றேன். அண்டு இந்த படத்தோட கோ டைரக்டர் மரா பத்தியும் சொல்லணும். ஏன்னா மரா அவ்வளோ உழைச்சிருக்காப்ல. மரா இங்க இருக்காப்ல. ஸோ மரா உங்களுக்கு யாரும் தெரியாதனால இன்ட்ரோ கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ரொம்ப ரொம்ப மிக நன்றி ராம் சக்ரி சாருக்கு. என்ன செலக்ட் பண்ணி இந்த ரோல் கொடுத்தாங்க. இது ரொம்ப நேச்சுரலான ஒரு வெரி ஹோம்லி அண்ட் ஹோமி ரோல். அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அவ்வளோ ஸ்கில்ஃபுல்லான ஒரு டைரக்டர். தேங்க்யூ. ஸோ எனக்கு என்னோட திறமையை பார்த்து என்னோட ஸ்கில் செட்டுக்காக என்னோட டைரக்டா கம்யூனிகேட் பண்ணி ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வேலை எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்காம டைரக்டா பர்சனலா இன்வால்வ் ஆகி என்ன கைட் பண்ணி இந்த ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு சார். தென் ப்ரொடியூசர் சார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஸ்மூத்தா எல்லாமே அந்த ஷூட்டிங் செட்ஸ்ல எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா ஒரு இந்த ப்ராஜெக்ட் போயிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ மை ஃபாதர் அண்ட் மை ஃபாதர் ஃபிகர் அண்ட் கிங் மாதிரி எனக்கு ஃபிகர் சமுத்திரகனி சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க உங்களுக்கு. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். முதல்ல ரொம்ப சீரியஸா இருப்பாரு. ஸோ எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கும். ஆனா ஓவர் த இயர்ஸ் நாங்க இவ்வளோ பழகினது, எங்களோட பாண்டிங் இதெல்லாமே ரொம்ப இதுவா இருக்கும். அக்செப்ட் பண்ணி என்ன இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார் ஸ்கிரிப்ட் அதெல்லாமே என்ன கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சமுத்திரகனி சார் என்னோட உட்கார்ந்துட்டு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படின்ட்டு வெரி ஸ்மூத்தா இந்த கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. Then next thanks is to the Gautam sir. So அவரோட ஒர்க் பண்ணது பிளஸ் என்டையர் டீம் காஸ்ட், லக்ஷ்மி பிரியா, she is such a superb actress, very natural, ஒரு ஹோம்லியான ரோல் and her acting is superb. And Karan ரொம்ப வெரி சிங்க் ஆயிட்டோம் நாங்க எல்லாமே. அவ்வளோ இதுவா ஆஸ் அ டீம் வெரி நேச்சுரல். அந்த ஃபியர் அந்த நர்வஸ்னஸ் இல்லாம எல்லாருமே அவ்வளோ ஒரு ஃபேமிலியா நாங்க டீமா ரொம்ப நல்லபடியா பண்ணிருக்கோம். வி ஆல்சோ ஜெல் லைக் தட். நம்மளோட அந்த சிங்க்ரனைசேஷன்ன்றது ரொம்ப நல்லபடியா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. ஐ தேங்க் மை ஃபேமிலி, மை ஹஸ்பண்ட், மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ், ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ press and media, and thank you everybody.
அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த மேடையில் ஒரு சின்ன ஒரு வருத்தத்தோடு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு சினிமா ஈவெண்ட்னாலும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கலகலகலா சட்டை போட்டிருக்க நிக்கில் முருகன் இன்னைக்கு வந்து வெறும் ஒரு கருப்பு கலரில் போட்டிருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஒரு மன வருத்தமாக இருக்கு. கொஞ்ச நேரத்தில் மாற்றிடுவார். கோதண்டம் அவர்கள் இந்த படத்தை பற்றி நிறைய பேசினார். ஏன்னா அவர் அந்த படத்தை பார்த்துட்டாரு. நான் அந்த படத்தை பார்க்கல. ஆமா, முக்கியமான இந்த மொத்த டீம் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். கோதண்டம் ஒரு நேரம் பேசினாரு, அதுல இருந்து ஏதாவது உங்களுக்கு புரியுதா? உண்மையை சொல்லுங்க. இல்ல இல்லையா? அதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், அதுக்கான ஒரு கேரண்டி இருக்கு. நான் வந்து இந்த படத்தை இன்னும் பார்க்கல, அதனால வந்து அதை சம்பந்தமா நான் வந்து பேசுறதுக்கு பதிலாக இந்த படத்துக்கு எனக்கும் எப்படி ஒரு தொடர்பு வந்ததுன்றதை பற்றி நான் பேசுகிறேன். முதல்ல இந்த விழாவினுடைய கதாநாயகன் இசையமைப்பாளர், அவருக்கு நம்ம ஒரு பெரிய கைத்தட்டலோட இந்த விழாவை நம்ம வந்து அவரை ஆசீர்வதிக்கணும். ஏன் அப்படின்னா இது அவருடைய முதல் ப்ராஜெக்ட். அவருக்கு நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுனே தெரியாமல் கம்ப்ளீட்டாக அவ்வளோ நர்வஸாக அவர் பேசும்போது நமக்கு தெரியுது இது வந்து ஒரு முதல் மேடை. அவர் வந்து ஒரு உலக மேடைக்கெல்லாம் போனோம் அப்படின்றது வந்து இந்த படம் வந்து நிச்சயமா அவருக்கு ப்ரூவ் பண்ணும். ஏன்னா அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், எத்தனை பேருக்கு இது போய் சேர்ந்ததுன்னு தெரியல. இந்த கம்போசிங் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய லைவா எடுத்திருக்கோம்னு சொன்னார். அது வந்து எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு தெரியல. இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏஐ மோட், நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் கம்போசிங்ல இருக்கு. சும்மா நம்ம கம்போசர் சாங்னா அதே ஒரு சாங் மூடு கொடுத்தோன்னு சாங் அதுவே கம்போஸ் பண்ணி கொடுத்துருது. அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உள்ள இந்த ஜென்ரேஷன்ல லைவ் ஆர்டிஸ்ட், நேரடி கலைஞர்களை வைத்து ஒரு ஸ்டுடியோவில் அவங்க அப்படியே வாசிச்சு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதை சேர்த்திருக்கிறது தான் அவர் வந்து மீன் பண்ணாரு. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் வாசிச்சிருக்காங்கன்றது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஏன் அதுக்கு இந்த விழா இந்த மேடையில் சொல்றோம் அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க நேரடியாக வாசிக்கக்கூடிய அவங்களுடைய மூடு, அந்த மூடு மூலியமா அவங்க வாசிக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு டோன் வந்து உண்மையான ஒரு உணர்வு தரும். இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா இப்ப கணேஷ் சாருடைய ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸுக்குமே பாத்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு உணர்வு கொடுக்கணும். அது இசையால மட்டும்தான் முடியும். ஸோ எவ்வளவு எலிவேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த படம் வந்து அந்த கம்போசருடைய தாட் ப்ராசஸ், அந்த வாசித்த அந்த இசை கலைஞர்கள் நேரடியா இதுல இருந்து ரொம்ப முக்கியமான காரணம். இந்த விழா மேடையில் அதை சொல்லணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என்னுடைய உரையில வந்து நான் 2-3 விஷயங்கள் சொல்றேன். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் எந்த மேடைகள் போனாலுமே, எந்த ஒரு சினிமா நடிக்க போனாலுமே முதல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் பேசக்கூடிய நபர் வந்து கனி சார். அது ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவரும் சரி, நாங்கள் 2 பேருமே வந்து கேபி சார் அவங்களுடைய பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தாங்க. அவர் ரொம்ப பெரிய ஸ்டூடெண்ட்டு, நான் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, முக்கால் ஸ்டூடெண்ட் வச்சுங்க. ஸோ என்னுடைய முதல் படம் அவங்க தான் என்னை அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ எனக்கு முதல்ல எங்கள் படத்தில் டைலாக் சொல்லி கொடுத்தவர் கனி சார் தான். ஸோ அதுலேருந்து எனக்கு பழக்கம். இப்போ அடுத்த படம் அவர் கூட நான் நடிச்சிட்டு இருக்கேன், ஸ்கூல் பஸ்ன்னு ஒரு படம். அது ஏன் சொல்றேன்னு கேட்காதீங்க. அந்த படத்துல எனக்கு வந்து ஒரு முஸ்லிம் கேரக்டர். அந்த படத்துல அவ்வளவு அழகா அந்த கதாபாத்திரத்தை எழுதியிருப்பாரு. அதுல இருந்து நான் அவரை வந்து தம்பியோ அண்ணனோ சாரோ கூப்பிடுறதில்ல, சலாம் அலைக்கும் பாய். அதுல இருந்து அவர் எனக்கு பாய் தான். ஸோ நாங்கள் 2 பேரும் பார்க்கும்போது சலாம் அலைக்கும் பாய் தான் சொல்லிப்போம். அதை நீங்க வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரரா எடுத்துக்கலாம், இல்ல இந்தியில பாத்தீங்கன்னா அண்ணான்னு எடுத்துக்கலாம், இல்ல தம்பின்னு எடுத்துக்கலாம், இல்லையா பாய். பாத்தீங்கன்னா என்னைக்குமே யங்கா அப்படியே ஃபிட்டா ஒரு யங் பாய் மாதிரி இருப்பாரு எங்க கனி சார். தலைமறையும் பாய். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அதே மாதிரி அவரை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னா அவருடைய growth எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அவருடைய பல நடிப்புகள்ல பார்க்கும்போது எல்லாத்துலயுமே ரொம்ப அப்படியே பயங்கர ஸ்டிஃபா அப்படியே இருப்பார். இந்த படத்துல மட்டும்தான் பயங்கர லூசனப்பான ஒரு ஆக்டிங், ரொம்ப கேஷுவலா ஒரு சராசரி ஒரு மனிதனை வந்து ரொம்ப இயல்பா வந்து இந்த காட்சிகளில் கொண்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி அவரை வந்து நம்ம கேமராமேன் சொன்னார் திட்டிகிட்டே இருப்பாரு அப்படின்னு. அவர் அப்படி கிடையவே கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னார்னா அதை கண்டிப்பா ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு லேர்னிங் சென்ஸ் கிடைக்கும். அதுக்குதான் சொல்ல சொல்ல மாட்டார், தேவையெல்லாம் வரவே மாட்டார். அவங்க பண்ணிட்டு இருக்க விடுங்க நம்ம போகலாம் அப்படின்னு போயிடுவார். அக்கறை இருந்தால் மட்டுமே தான் நெருங்கி வருவார், இல்லைன்னா வரமாட்டார். ஸோ அதனால அவர் திட்டுறதுலாம் கிடையவே கிடையாது. ஒன்று சொல்லுவார், கரெக்டா இருக்கும். அப்படி நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், அதுல ஏதாவது புதுசா இருந்தால் அதிகம் கத்துப்பார். ஸோ தட் இஸ் வாட் கனி சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நாங்கள் 2 பேரும் நடிக்கும்போது கூட இந்த படத்துல, அவர் படத்துல ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலையும் நான் இருப்பேன்.
எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு சீனாக அது அவர் கொடுத்துருவாரு. நிமிர்ந்த நெல்லேருந்து சரி, போராளிலேருந்து சரி, இப்போ நடத்தின ஸ்கூல் பஸ், தொண்டன் எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் என்னுடைய முதல் நன்றியை நான் அவருக்கு கண்டிப்பாக என் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். ஒன்றாச்சா. ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து நடிக்க கார்த்திக் தான் கூடுவோம் சொல்கிறேன். இது வந்து ஒரு இசையமைப்பு இசை விழாவோட அவருடைய பேர் மாற்று விழாவை தான் நான் பார்க்குறேன். அவர் இனி தான் நம்ம பேர் வைக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து. காது குத்தியாச்சா? ரைட். சரிங்களா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அவரை என்னை கூப்பிட்டோன்னா நான் போய் அவருக்கு பார்க்குறேன். இந்த மாதிரி டேரக்டர் பேர் என்னப்பா, வெளியில தான் கேட்டேன். சார் பேர் கார்த்திக் அப்படின்னாங்க. எங்கே பாருக்காரு? உள்ள இருக்காருன்னு. கதவு இப்படி திறந்தேன். அவர் இப்படி உட்கார்ந்து சேர்ல, ஹலோ கார்த்திக் அப்படின்னா டக்குனு ஷாக்காச்சு. என்னங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுறீங்க அப்படின்னாரு. உங்க பேர் கார்த்திக் தானே அப்படின்னா. ஆமாம் சார் கார்த்திக் அப்படின்னா. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ரோல்லாம் சொன்னார். சொன்ன சார் என்ன சார் இந்த ரோல் என்ன சார் எனக்கு ஏன் சார் கொடுத்தீங்க அப்படின்னு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, சார் இது கொஞ்சம் ஸ்டைலாக பேசணும், கொஞ்சம் எமோஷன் இருக்கணும், காமெடி இருக்கணும், மக்கள் உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் பார்த்தோம் சார். நாங்கள் தேடி பார்த்தோம், எங்களுக்கு யாருமே கிடைக்கல சார். கரெக்டாக நீங்கள் தான் கிடைச்சிங்க அப்படின்னாரு. சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அப்படின்னு. கொஞ்சம் பேமெண்ட் மட்டும் குறைச்சிங்க சார். இதுக்கா சார் எவ்வளோ சொன்னீங்க அப்படின்னு. இல்லை சார் இந்த ரோல் உங்களுக்கு தான் சூட்டும் அப்படின்னாரு. என்ன சொன்னாரோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக எடுத்தார். ஆனால் இன்னொரு வந்து சொன்னார், சார் இது வந்து கொஞ்சம் ரெகுலராக இருக்க வேண்டாம், இந்த கதாபாத்திரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசம் வேணும். என்ன சார் வித்தியாசம் நீங்கள் சொன்னாதான் நான் பண்ணுவேன். இல்லை நீங்கள் சமீபத்தில் உங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், இந்த பெங்களூர் தமிழ் வந்து ரொம்ப வைரலாக போயிடுச்சு, அதே மாதிரி இந்த கேரக்டர் கொஞ்சம் பேசி காட்டுங்க சார் அப்படின்னாரு. என்ன சார் ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லை சார் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், பேசுகிறேன் சார். நான் கார்த்திக் சார் சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? இந்த படத்தில் நடிக்கணும்னு சொல்லிக்கிறீங்களா? ஓ குளிக்கிறதுனா கிடைக்காதுன்னு பார்த்துறீங்களா? பெஜார அடிங்க சார், இதை அப்படியே பேசுங்க சார் அப்படின்னாரு. ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணி அவன் கொடுத்த டயலாக அந்த கதாபாத்திரத்துக்கு வச்சிருக்கோம். டெஃபினட்டாக இந்த 2 ஸ்க்ரீனிங்கில் பார்த்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இது வந்து மக்கள் மத்தியில் போய் நல்லா சேரும்ன்றத நான் ரொம்ப நம்புகிறேன். கார்த்திக் சார் மன்னிக்கவும். ராம் சக்கரி சார் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அடுத்தபடியாக ப்ரொடியூசர் அருண் சார், ரொம்ப ஒரு பெருமை கூட நம்ம முடிச்சு 30 செகண்ட்ஸ். ஓகே, நீங்கள் பார்த்தாலே தெரியும் பை. ஓகே, அடுத்த படத்துக்கு ஒரு விதையை போடணும் வேண்டாமா? சாரி மன்னிக்கவும். இல்லை அருண் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய படத்தில் நடிக்கிறோம், பேமெண்ட் பேசுகிறோம். ஓகே, அப்புறம் வந்து ஒரு டைமில் பேமெண்ட் வரும், ஒரு டைமில் பேமெண்ட் வராது. நம்ம ஃபோன் பண்ணோம் அப்படின்னா வச்சுக்கலாம், அது வேறு மாதிரி போகும். ஆனால் அருண் சார் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்துருவார், அப்புறம் தரேன்னு சொல்லுவார். அதனால் எதை சொல்ல வரேன்னா, நான் ஃபோன் அடித்தா அவர் வந்து எடுக்காமல் இருந்ததே கிடையாது. அதனால் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் வந்து எனக்கு எந்த பேமெண்ட்டும் பெண்டிங் இல்லை, கரெக்டாக செட்டில் ஆயிடுச்சு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னாக இருக்கும். அது எங்களுக்கு கணிசரெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான். அதனால் நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறணும்னு இறைவனை நான் ரொம்ப பிரார்த்திக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய நிறைய புதுமுகங்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். லக்ஷ்மி, அபிநயா, டு ஆல் ஆஃப் யூ. வந்துட்டேங்க இன்னொரு படம் பார்க்கணும் உனக்கு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கேமராமேன் சரி, எடிட்டர், மியூசிஷியன் ராமானுஜம் சார், எல்லாரும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ப்ளீஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் சொன்ன மாதிரி தேட்டருக்கு மக்கள் வரமாட்டாங்க தேட்டருக்கு வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு பொய்யான போக்கு போயிட்டே இருக்கு இல்லையா? அது அப்படி கிடையாது. நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயத்த சொன்னோம்னா நிச்சயமா மக்கள் வருவாங்க. துரந்தர் அப்படின்ற ஒரு படம் 4.25 மணி நேரம் சார், 4.25 மணி நேரம். மண்டே 2 மணிக்கு ஷோக்கு போனோம், ஹவுஸ்ஃபுல் தியேட்டர்ல. அதுக்கு வந்து காரணம் வந்து மக்கள் ஸ்ப்ரெட் பண்ண ஒரு நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ். படமும் நல்ல படம் அதான். அதனால நீங்க எப்படி ஒரு பாசிட்டிவா மக்கள்கிட்ட கொண்டு போறீங்களோ இந்த படம் நிச்சயமா வெற்றி அடையும். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த அழகான கேரக்டருக்கு என்னை சூஸ் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது படத்தை தாண்டி இந்த மூவியில் நான் நிறைய நல்ல மனிதர்களை சந்தித்தேன். நிறைய அன்பான ஒரு செட்டில் இருந்தேன். நான் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணேன். இவங்கள மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டீமை நான் நிஜமாவே இன்னி வரைக்கும் பார்த்ததில்லை. அவங்களோட ப்ரொஃபஷனலிசம் என்னை வியக்க வச்சுச்சு. அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு ரிசர்ச்சாக இருக்கட்டும், பிளானிங்காக இருக்கட்டும், ஷூட்டில் எல்லாமே பண்ண டீம் இது. ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தி என்டையர் டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்
அவங்க ரொம்ப உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. ஏன்னா பீச் சைட்ல ஷூட் பண்ணோம், நீங்க பார்த்திருப்பீங்க. வெயில்ல ஒருத்தர் கூட ஒரு சோர்வடையாம ஃபுல்லா எல்லா நேரமும் ஆனா சிரிச்ச முகத்தோடய வேலை செஞ்ச மொத்த டீம் எல்லாம் அங்க இருக்காங்களா, ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க தெரியல. பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. எல்லாரோட நான் இந்த செட்ல வந்து நிறைய அன்பு எளிமை இருந்துச்சு. அதுதான் எங்க படத்துலயும் டிரான்ஸ்லேட் ஆயிருக்குன்னு நான் நம்புறேன். நீங்க பார்த்த ஃப்ரேம்ஸா இருக்கட்டும், யுவராஜன் டீம் எக்ஸலண்ட் ஒர்க். அண்ட் மியூசிக் பத்தி சொல்லணும்னா, எவ்வளவு நான் ஒரு படத்துல நடிச்சிருக்கேன், அந்த படத்தோட பாட்டு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அது எவ்வளவு ஒரு ஜாலி இல்ல. அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் இப்போ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட் இஸ் பின் மை ஃபேவரட் சாங். இதை பாத்தீங்கன்னா ரிப்பீட்ல போட்டு கேட்கிற பாட்டு தான் இது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் சாங் சார். ஃபைனலா என்னோட பிளேலிஸ்ட்ல ரிப்பீட்ல கேட்க ஒரு பாட்டு இருக்கு எனக்கு. ஸோ ஃபேமிலியை கூட்டிட்டு போய் எல்லாருமா எந்தவித கவலையும் இல்லாம, ஐயோ நம்ம பசங்க இந்த படத்தை பார்க்கலாமா, அவங்கள கூட்டிட்டு போலாமா, என்ன இருக்கும், அதெல்லாம் எந்த வரியும் இல்லாம ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு படம், நிறைய அன்பு நிறைந்த படம். ஸோ இந்த மாதிரி படங்களை ப்ளீஸ் போய் தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். நண்பர் சமுத்திரக்கனி மற்றும் இயக்குனர் ராம் சக்ரி ஆகியோருடைய அழைப்பினால் இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ளும் வாய்ப்பு அமைந்திருக்கிறது. நேற்று இந்த திரைப்படத்தை அனைவரும் பார்த்தோம். அந்த படத்தின் கருவிலிருந்து சில கருத்துக்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இந்த திரைப்படம் இன்று உலகில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சூழலை சில மாதங்களுக்கு முன்பே பதிவு செய்திருக்கிறது. வளைகுடா நாடுகளில் பணியாற்றுபவர்களுடைய மன நெருக்கடி இன்று ஒரு போரினால் உருவாகியிருக்கிறது. ஆனால் இந்த திரைப்படம் அதே மன நெருக்கடியை பதிவு செய்கிறது. அது ஆயுதப் போரினால் விளைவது அல்ல, சமூக உளவியல் போரினால் எழுவது. இந்த படம் ஒரு அடிப்படையான கேள்வியை எழுப்புகிறது. தமிழகத்திலிருந்து எதற்காக வளைகுடா நாடுகளுக்கோ அல்லது அது போன்ற நாடுகளுக்கோ வேலைக்கு செல்கிறார்கள்? அப்படி செல்வதற்குரிய நியாயமான காரணங்கள் இருக்கின்றனவா என்ற கேள்வியை இந்த திரைப்படம் மிகவும் அழகாக, உணர்ச்சி அளவில் நேர்மையாக எழுப்புகிறது. நேர்மையான அல்லது நியாயமான காரணங்களின் அடிப்படையில் அந்நாடுகளுக்கு பணிக்கு செல்பவர்கள் ஏறத்தாழ இல்லை அல்லது மிக குறைவு என்பதுதான் இந்த படம் ஒரு கதையின் ஊடாக பதிவு செய்திருக்கக்கூடிய கருத்து. இது நான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் செம்மை ஆசான் பள்ளி என்ற எங்களுடைய அமைப்பு ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக முன்வைக்கும் கொள்கை. நாங்கள் அனைவரும் ஊர் திரும்புங்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அவரவரும் அவரவருடைய கிராமத்திற்கு செல்வது அல்ல, ஒவ்வொரு மனிதரும் இது என் ஊர் என்ற உரிமையுடனும் மனம் மற்றும் உடல் நலனுடனும் எங்காவது வாழ இயன்றால் அது அவருடைய ஊர். அது எந்த ஊராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏனென்றால் தமிழர்கள் ஏறத்தாழ 7000 ஆண்டுகளுக்கு முன்பே கடலோடிகள் தான். நாம் எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கிறோம், திரும்பி இருக்கிறோம், சில வேளை அங்கு தங்கி இருக்கிறோம். நமக்கு இந்த பயணங்களோ அல்லது நாடுகளுக்கு இடையே பரவி வாழ்வதோ புதிதல்ல, அது குற்றமும் அல்ல. கேள்வி என்னவென்றால், நீ எங்கு இருந்தாலும் உடல் நலம் மனநலம் குன்றாமல் இருக்கிறாயா? ஆம் என்றால் அது உன் ஊர், இல்லை என்றால் அது உன் ஊர் அல்ல. இந்த சென்னை மாநகரில் இருப்பவர்களுக்கு இந்த கேள்வி உரியது. அவரவரும் அவரவருடைய மனதில் இதற்கு விடை கூறிக்கொள்ளலாம். வெளியே என்ன பேசினாலும் உள்ளே ஒருவன் இருக்கிறான், அவன் உண்மையை உணர்த்துகிறான் அல்லது அவன் நம்மிடம் உண்மையை எதிர்பார்க்கிறான்.
எவ்வாறாயினும் உள்ளே இருப்பவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கும் உறவு உண்மை மட்டும்தான். நான் உடல் அளவிலும் மனநிலையிலும் நலமாக இருக்கிறேன் என்று உங்களால் உண்மையாக உள்ளே உறையும் இறைவனிடம் உரைக்க முடிந்தால் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிறீர்கள். இல்லை என்றால் நீங்கள் பிறந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஊரில் இல்லை. இதுதான் ஊர் என்ற சொல்லின் வழியாக நான் முன்வைத்து கடைபிடித்துக் கொண்டிருக்கும் கொள்கை. இந்த கருத்தின் சில சாயல்களை நான் இந்த திரைப்படத்தில் கண்டேன். உண்மையில் ராம் சக்ரி எனும் இந்த இளைஞர் என்னுடைய கருத்துக்களை கேட்டுவிட்டு இந்த திரைப்படத்தை இயக்கவில்லை. அவர் திரைப்படத்தை ஏறத்தாழ முடிக்கும் தருவாயில் என்னுடைய உரையை கேட்டு என்னோட நண்பர் கனி வழியாக தொடர்பு கொண்டார். இதுவே இறைவனுடைய ஒரு அரவணைப்பு தான் என்பதனை நான் இந்த மேடையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது உள்நோக்கம் இல்லாமல் அன்பு வழிபட்டு ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது என்றால் அந்த கருத்தினை வெல்லச் செய்வதற்குரிய யாவற்றையும் இறைவன் அருளி நிகழ்த்துவான். மாறாக உள்நோக்கம் கொண்ட தன்னலம் கொண்ட கருத்துக்களை அவரவரும் முயற்சித்து தான் நிறைவேற்ற வேண்டும். இன்று இந்த திரைப்படம் வெளிவர இருக்கிறது. இது வெளிவரும் பொழுது உள்ள சூழலை நோக்குங்கள். வளைகுடா நாடுகளில் இருந்து கிளம்பி வர வாய்ப்பற்று நம்முடைய உறவினர்கள் அங்கே இருக்கிறார்கள். இங்கிருப்பவர்கள் அங்கு செல்வதற்கு நினைத்தாலும் அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டு இங்கிருக்கிறார்கள் என்றால் இதற்கு என்ன பொருள்? ஒரு சூழல் தனக்கு வேண்டுமென்றால் உங்களை அழைக்கிறது, வேண்டாம் என்றால் தூக்கி வீசுகிறது. இது எப்படி உங்களுடைய வாழ்க்கையை உறுதி செய்யும் சூழலாக இருக்கும்? அல்லது இது எப்படி உங்களை அன்போடு அரவணைக்கும்? இன்று இந்த நிலை, நாளை இதனை விட கடுமையான சூழல்கள் தான் வர இருக்கின்றன. மிக மிக கூடுதலாக 2030க்குள் இந்த புவி சூழலும் மனித சமூகமும் தலைகீழான நிகழ்வுகளை எதிர்கொள்ளப் போகின்றன. இன்று நாம் ஒரு போர் சூழலில் தான் இருக்கிறோம். உங்கள் வீட்டில் அடுப்பெரிய வேண்டுமா இல்லையா என்பதை எங்கோ இருக்கும் ஒரு நாடு தீர்மானித்து விட்டது. இதுவே போர்தான். இது ஏன் நிகழ்கிறது என்ற கேள்வி இல்லாமல் இதிலிருந்து எப்படி தப்புவது என்று மட்டும் நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் இதனை விட கடுமையான நிகழ்வுகள் நிகழும் பொழுது உங்களால் தப்ப இயலாது. இது யாவர் மீதும் இருக்கும் அக்கறையின் வெளிப்பாடே அன்றி யாரையும் அச்சுறுத்துவதல்ல. பொதுவாக நான் என்னுடைய மாணவர்களிடம் கூறுவதும் கடைபிடிப்பதும் ஒன்று உண்டு. யாரையும் அச்சுறுத்தக்கூடாது, தீமை நிகழ்ந்துவிடும் என்று சொல்லக்கூடாது. ஆனால் தீமை நிகழ்ந்தால் எப்படி அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற கல்வி மிக மிக இன்றியமையாதது. நீ கெட்டு போவாய் என்று கூறுவதல்ல நோக்கம். கெடுக்கும் சூழல் வந்தால் எப்படி மீண்டு வர வேண்டும் என்று உணர்த்துவதும் அறிவுறுத்துவதும் தாய்மை. அந்த தாய்மை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அது இந்த திரைப்படத்தின் வழியாக ஒரு கதையாக வெளிப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஊர் திரும்புதல் என்பது பொருளாதார வாய்ப்புகளை தூக்கி வீசிவிட்டு வெறும் கையோடு நிற்பது அல்ல. நீங்கள் உங்களுக்கு உரிய உடல் மற்றும் மனநலுடன் வாழ்வதற்கு எந்த சூழல் உகந்ததோ அதனை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று நோய் பெருக்கம், மனநோய் பெருக்கம் ஆகியன நீக்கமர நிறைந்துவிட்டன. நீங்கள் வெற்றிகளை பற்றி நிறைய உரையாடுகிறீர்கள். நான் எதனை வெற்றி என்று உங்கள் வாழ்க்கையில் காண்பது? உங்கள் அனைவரையும் எனக்கு தெரியாது, தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த கூட்டம் வெற்றிகரமாக வாழ்கிறது என்று நான் எதனை வைத்து நம்புவது அல்லது புரிந்து கொள்வது? இது 30 அடுக்கு மாடி கட்டிவிட்டது என்பதனாலா, அல்லது குறிப்பிட்ட வாகனத்தில் வருகிறது என்பதனாலா, அல்லது இவர்களுடைய ஆடைகளும் அணிகலன்களும்
விலை உயர்ந்தன என்பதனால. இவையெல்லாம் வெற்றியா? எந்த முகம் நோயற்று இருக்கிறதோ அது வெற்றிகரமான முகம். எது உடல் நலனில் குன்றாத உடலாக நலனில் குன்றாத உடலாக இருக்கிறதோ அது வெற்றிகரமான உடல். எவருக்கு உறக்கம் பற்றிய கவலையே இல்லையோ அவர் வெற்றிகரமான மனிதர். அப்படி மனிதர்கள் இருக்கையில் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த மாநகரமும் நம்முடைய மக்களை பணியாளர்களாக அமர்த்தி இருக்கும் பல்வேறு உலகின் நாடுகளின் மாநகரங்களும் வெற்றிகரமான மனிதர்களை வளர்த்தெடுக்கின்றன. அந்த வெற்றிகள் யாவும் கருவிகள் வாங்குவதிலும் பொருள் சேர்ப்பதிலும் இருக்கின்றனவே அன்றி உடல் மற்றும் மனநலம் சார்ந்தவையாக இல்லை. மாறாக உடல் நலமும் மனநலமும் முதலீடாக வைக்கப்பட்டு வீடுகள் வாங்கப்படுகின்றன, வாகனங்கள் வாங்கப்படுகின்றன. இங்கு உடலே முதலீடு என்று ஆகிவிட்டது. உடல் பண்டமாகிவிட்டது. இந்த உடல் எனும் பண்டத்தை இரவு பொழுது உறங்காமல் இருந்து தேய்த்து சிதைத்து ஒரு பொருள் வாங்கப்படுகிறது, ஒரு அணிகலன் வாங்கப்படுகிறது, ஒரு பெருமை தேடிக்கொள்ளப்படுகிறது. இது எங்கே போய் முடியும்? நீங்கள் எப்படி பிணிகளிலிருந்து விடுபடுவீர்கள்? நீங்கள் எப்படி மனநலனில் மேம்படுவீர்கள் என்பதுதான் எனக்கு இருக்கும் அக்கறை. இதனை நாங்கள் எங்களுடைய ஆசான் பள்ளியின் வழியாக ஒரு கருத்தாக முன்னெடுத்து செல்கிறோம். பலர் என்னுடைய இந்த கொள்கைகளின் வழியாக ஊர் திரும்பிக் கொண்டு இருக்கிறார்கள். அது தீர்வு. ஒரு திரைப்படம் எல்லாவற்றையும் பேசிவிடாது. அப்படி பேசினால் அது திரைப்படம் என்ற வடிவத்தில் இருக்காது. இந்த திரைப்படம் ஊர் திரும்புதல் என்ற கருத்தை உணர்ச்சி அளவிலும் நேர்மையாகவும் பதிவு செய்திருக்கிறது. இதில் வரும் குடும்பம், அந்த செல்வம் என்ற பாத்திரத்தில் நடித்த நண்பர் கனி உடைய குடும்பம் ஒரு குடும்பம் அல்ல, அதுதான் குடும்பம். அதுதான் தமிழகத்தின் பெரும்பான்மை குடும்பம். ஒரு குடும்பத்தின் உணர்ச்சி போராட்டங்கள் 10 இருந்தால் ஏறத்தாழ அதில் 7 இந்த படத்தில் கதையாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இரவு கண் விழிப்பதற்கும் பொருள் ஈட்டுவதற்கும் உள்ள தொடர்பை இந்த படம் மிக அற்புதமாக காட்சிப்படுத்துகிறது. இரவு கண் விழிப்பது ஒரு பாவம். பசிக்கும் போது உண்ணாதிருப்பது இறைவனுக்கு செய்யும் துரோகம். ஏனென்றால் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்பது நமக்கு மந்திரம். அதுவே உண்மை. இந்த உடலை அம்மையும் அப்பனும் நமக்கு தங்கள் கோயிலாக வடிவமைத்து அருளியிருக்கிறார்கள். இதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், விருப்பமானவற்றில் ஈடுபட வேண்டும், களிப்புடன் இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி களிப்பு ஆகியவை யாவும் இந்த கோயிலை அதன் ஒழுங்குடன் பாதுகாப்பவையாக இருக்க வேண்டும். இந்த கோயில் சிதையும்படி எதையும் செய்யக்கூடாது. இதுதான் நமக்கு நம்முடைய இறையியலாளர்கள் அருளி செய்த மந்திரம். ஆனால் இங்கு என்ன நிகழ்கிறது? இந்த உடல் ஒரு கோயிலாக இல்லை, இது ஒரு வணிக கட்டிடமாக வாடகைக்கு விடப்படும் ஒரு கட்டிடம் போல் நடத்தப்படுகிறது. ஒவ்வொருவரும் உடல் நலனை சிதைத்துக் கொண்டுதான் பொருள் ஈட்டுகிறார்கள். ஒரு ஓட்டுநரோ அல்லது உயர் அலுவலரோ ஒரு நடிகரோ இயக்குனரோ எவராக இருந்தாலும் உடல் நலனை சிதைக்காமல் பொருள் ஈட்டுவதில்லை. பசிக்கும் போது உண்ண வேண்டும், இரவு பொழுது இளைப்பாற வேண்டும், இவ்வளவுதான். ஆனால் இவ்வளவு எளிமையான இந்த 2 நடைமுறைகள் கூட கடைபிடிக்கப்படுவதில்லை எனும்போது என்ன நிகழும்? போர்க்காலம் அல்லது இயற்கை பேரிடர் சூழல் ஆகியவற்றில் நீங்கள் கைவிடப்படுகிறீர்கள். ஏற்கனவே கைவிடப்பட்டீர்கள். இன்று மிக தெளிவாக அரசுகளால் நிறுவனங்களால் கைவிடப்படுகிறீர்கள். உங்களுக்கு தகவல் தான் சொல்லப்படுகிறது, இனி தகவல் தான் சொல்லப்படும். உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டில் இருந்து பணி செய்யுங்கள்.
உங்களுடைய பொருள் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று அரசுகள் உங்களுக்கு தகவல் சொல்லும். நீங்கள் மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். அரசுகளும் நிறுவனங்களும் உங்களை கைவிடுகின்றன. அதனையாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அரசாலும் இனி வரும் சூழல்களில் எல்லோரையும் காப்பாற்றவும் இயலாது. மனித சமூகம் அந்த நிலைக்கு சென்று விட்டது. இப்பொழுது ஒவ்வொரு மனிதரும் தத்தம் உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்துவதற்கு முதலில் செய்ய வேண்டியது, இந்த உடல் என் கோயில், இந்த உடல் என் இறைவன் எனக்கு அருளியது என்ற உண்மையை துளி அளவாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் இவ்வுடலை சிதைக்கும் வண்ணம் நீங்கள் இரவு கண் விழித்து பணியாற்ற மாட்டீர்கள். பசிக்கும் பொழுது முறையான உணவு உண்ணாமல் தவிர்க்க மாட்டீர்கள். இந்த இரண்டில் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஊர் திரும்பும் பயணத்தின் தொடக்கம். மீண்டும் கூறுகிறேன், பசிக்கும் பொழுது முறையான உடலை சிதைக்காத உணவு பழக்கம் வேண்டும். இரவு பொழுது இளைப்பாற வேண்டும். இந்த இரண்டை ஒருவேளை நீங்கள் கடைபிடித்தாலே உங்கள் வாழ்க்கை மேம்படும். ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்தின் பொருளாதார நிலைமையே ஆட்டம் கண்டு போகும். நான் இரவு இனி இளைப்பாறப் போகிறேன் என்று சொன்னாலே நாட்டின் பொருளாதாரமே சரிந்து போகும். அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஒரு பண்டமாக மாற்றப்பட்டு இங்கு கட்டமைப்புகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. நீங்கள் ஒவ்வொருவராக இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு உங்கள் உடலை பண்டம் என்று நோக்காமல் இறைவன் உறையும் கோயில் என்று விளங்கிக் கொண்டு வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கு இந்த கருத்துகள் ஒரு துளி ஈரத்தை விதைக்கட்டும் என்று கூறி, இந்த திரைப்பட கலைஞர்கள் யாவருக்கும் மற்றும் இந்த உரையை செவிமடுக்கும் யாவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைக என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல ஒரு மாதிரி உரைகள்லாம் ஆரம்பிச்சது எங்கள் டீம்ல இருந்து நீங்க பார்த்துருக்கீங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் டென்ஷனாகவும் மூச்சு வாங்குற மாதிரியான சிச்சுவேஷன் தான். பிகாஸ் இது வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் மேடைன்றதுனால. பட் லாஸ்டா நீங்க கேட்ட உரை தான் இந்த நாங்க சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மேடையில செந்தமிழன் ஐயா கலந்துகிட்டது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாக்கியம் நான் நினைக்கிறேன். இறைவனோட அருளால இந்த படம் எடுக்கப்பட்டதே இந்த மேடை அவருக்கு கிடைக்கணும்ன்றதுக்காகன்னு நான் நம்புறேன். இந்த படத்துல இருந்து சில பேர் சமுத்திரகனி சாரோடைய அடுத்த படத்துல ஸ்கூல் பஸ்ல நடிச்சிருக்காங்க. சார் சில சமயம் உன்னுடைய கேஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் தாண்டி இந்த படம் மூலியமா செந்தமிழன் ஐயாவுடைய ஒரு பழக்கம், அவருடைய எழுத்துக்கு நான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறேன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமாகவும் நான் நினைக்கிறேன். அது ஒரு விஷயம் போதும் சார், நீங்க இந்த மாதிரி ஒரு உறவை அவர்கிட்ட ஏற்படுத்தி கொடுத்தது. ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், என்னுடைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி முதல் படம் நான் எடுத்தது கார்த்திக் ரவின்ற பேர்ல குறையொன்றுமுறைன்னு எடுத்தேன். அதுக்கு பிறகு இந்த துறையில நிறைய பேர் கார்த்திக்னு இருக்காங்கன்றதுனால என்னுடைய பேரை ராம் சக்கரின்னு மாத்தணும்னு சொன்னதுனால இந்த படத்துல இருந்து என்னுடைய பேர் ராம் சக்கரின்னு மாத்திருக்கேன். இந்த இடத்துல இன்னும் சில பேருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, என்னுடைய முதல் படம் எடுக்கும்போது சரி நமக்கு ப்ரொடியூசர்ஸ்லாம் கிடைக்கல, கடன் வாங்கி தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் மாதிரி வரும்பொழுது, இல்ல இது நமக்கு கடன் வாங்குறது செட் ஆகாது, அதனால கிரவுட் ஃபண்டிங்ல பண்ணலாம்னு சொல்லி ஒரு 60 பேர்கிட்ட கடன் வாங்கி எடுக்கப்பட்ட படம் தான் முதல் படம். அந்த 60 பேருக்கும் நான் இன்னைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒருவேளை அவங்க கொடுக்கலன்னா இன்னைக்கு இந்த மேடைக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அன்னைக்கு கொடுத்த எல்லாருக்கும் நன்றின்னு நான் சொல்லிக்கிறேன்.
ரெண்டாவது, இந்த படம் எடுக்கிறதுக்கு எனக்கு சமுத்திரகனி சாருக்கு அறிமுகப்படுத்தின எங்களுடைய காமன் நண்பர் ஸ்ரீராம் சார். அவர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லணும். ஏன்னா அடுத்த படம், முதல் படம் வந்து 2014 ரிலீஸ் ஆச்சு. ஆனால் எடுக்க ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 2011. ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு தான் இந்த படம் பண்ணுறோம். இதுக்கு நடுவில் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எங்கேயும் எல்லார்கிட்டையும் போய் சொல்கிறோம், கிடைக்கல அப்படின்னும் போது ஸ்ரீராம் சார்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், சமுத்திரகனி சார்கிட்ட ஸ்கிரிப்டை அனுப்ப முடியும், அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும், அவர் பண்ணுலாம் சொல்ல முடியாது, பிடிச்சிருந்தா பண்ணுவார்னு சொன்னார். நான் எனக்கு என்னென்னா எல்லார்கிட்டையும் கொடுத்து அவங்க வாங்கி வச்சுப்பாங்க, அப்புறம் படிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க படிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க இப்போ படிக்கிறாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வியோடய சுற்றணும். ஆனால் அதனால ஸ்ரீராம் சார்கிட்ட சொன்னேன், சார் அவர் படிக்கிறதுக்கும் போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் சார், நான் சில விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். ஆக்சுவலாக எதுவும் இல்லை, அது வரைக்கும் கவலைப்படாமல் இருக்கலான்றதுக்காக தான் சொல்ல சொன்னேன். அவர் மெயில் அனுப்பிச்சு ஒரே நாளில் கனி சார் ஃபோன் பண்ணார், கார்த்திக் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களாமே என்ன அப்படின்னு. அவர்கிட்ட சார் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு டேஸ்ட்ல ஆரம்பிக்கும், அப்புறம் மாறும் சார் அப்படின்ட்டு முழுசா படிக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன விஷயம் சொன்னேன். கரெக்டாக 3 மணி நேரத்தில் படிச்சுட்டு முதல்ல அவர் சொன்ன வார்த்தை, ஒரு மனிதன் வந்து நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லை பணம் செல்வமோடு இருக்கணும்னு நினைக்கிறியா, இந்த நிம்மதியை பற்றின படம் தானே இது, இதானே நீ சொல்ல வரேன்னு அந்த டீமை வந்து 125 பேஜ் பக்கத்துல இருந்து அதை அந்த அவர் சொன்ன ஒரு விஷயம் ஒரு அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்தது. நீ எப்போ ரெடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல, ஃபோனில் மட்டும்தான் பேசினேன். ஸ்ரீராம் சார்கிட்ட, சார் இந்த மாதிரி நீ ஃபைனான்ஷியலாக ரெடி ஆனா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது அடிக்கடி ஸ்ரீராம் சார்கிட்ட, சார் அவர்கிட்ட சொல்லிட்டோம், அவரை நான் பார்க்கல, நேரில் பார்க்கலாமா, இல்லை அவர் சொன்னால் பண்ணுவார், நீ ரெடினா சொல்லு, நம்ம ஃபாலோ. ஏன்னா அதுக்கு நடுவில் பவன் கல்யாண் சாரோட படம் பண்ணுறாரு, RRR பண்ணுறாரு, நம்ம இந்த கார்மேனி செல்வம்லாம் ஞாபகம் இருக்குமா இல்லையான்ற ஒரு பயத்தோட தான் இருந்தேன். அதற்கு பிறகு ஒரு 2 வருஷம் கழிச்சு, சார் நான் ரெடி சார் இப்போ பண்ணலான்னு சொன்னோன்னே கூப்பிட்டார் சார். அதுக்கு 2 வருஷம் கழிச்சு தான் ஸ்கிரிப்டை படிச்சதுக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் சாரை பார்க்குறேன்னா, பார்த்த உடனே பண்ணலாம். அன்னைக்கு படிச்சது திரும்ப அவருக்கு ஞாபகம் இருக்குமா என்ன, இது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, பண்ணலான்றது மட்டும் சொன்னார். ஏன்னா அவருடைய மெமரி பவர் அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ பண்ணலான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட என்ன, நீ இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்க, உன்னால படம் பண்ண முடியுமா, உன்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எவ்வளோ இருக்கு, உனக்கு ஃபிலிம் மேக்கிங் தெரியுமா, எதையுமே கேட்கல, இன்னி வரைக்கும் கேட்டதில்லை. அதுவே எனக்கு ஒரு வியப்பா இருக்கு, எப்படி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி தன்னுடைய உள்ளுணர்வை நம்பி ஒரு ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்றது. ஸோ என்னை நம்பினதுக்கு, இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு சமுத்திரகனி சாருக்கு நான் என்னைக்குமே நன்றியோடு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு இன்வெஸ்டர் மிஸ்டர் வேணுகோபாலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நான் சினிமாவில் கற்றுக்கிட்டது 3 விஷயம். முதல்ல வந்து புது முகங்களை வைத்து படம் எடுக்கிறதுன்றது ரிஸ்க்கு, அது வந்து இன்ற சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, படத்து ஸ்டார்ட் டு எண்டு ஃபினான்ஸ் இருக்கணும் நமக்கு, இன்க்ளூடிங் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்னுடைய ரெண்டாவது புரிதல். மூணாவது, சினிமாவில் வந்து இந்த நிறையா பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, இது காமெடி ஒர்க் அவுட்டாக இருக்கு, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, இந்த மாதிரி பல விதமான ரிவ்யூ வரும். ஆனால் படம் நல்லா இருக்கு அப்படின்றதுக்கு மட்டும்தான் வந்து வணிக ரீதியாக எடுத்து. ஸோ நம்ம எவ்ரி ஃப்ரேம்லையும் எவ்ரி செகண்டும் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டியில் அதை பெட்டராக பண்ணுறதுக்கான முயற்சியில் இருந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் சர்வே பண்ண முடியுன்றது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எனக்கு கிடைத்த மிகப்பெரிய புரிதல். ஸோ முடிந்த அளவுக்கு எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணணுன்ற ஒரு முயற்சியோட தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் இந்த படத்தோட கேஸ்ட் லக்ஷ்மி பிரியா மேம், அவங்க வந்து 50% தான் நான் எழுதினதை பண்ணாங்க, 50% அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்னால தான் அந்த கேரக்டர் கொஞ்சம் லைக்கபிளாகவும் பிடிக்கிற மாதிரியும் ஆயிருக்கு. இல்லைன்னா அது ஒரு ரொம்ப கோபமான கேரக்டர் தான் நான் எழுதியிருந்தேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அபிநயா மேமோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க செட்டுக்கு வந்தோடனே ஒரு டிவைன் ஃபீலிங், அது எப்படின்னே தெரியாது. அது கனி சாரும் அவங்க கூடயும் ஒர்க் பண்ணது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க கேட்ட கேள்விகள் நான் அவங்களுக்கு கூட நான் கம்யூனிகேட் பண்ணதுனால அந்த கேரக்டரை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ராவாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஸோ ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு அபிநயா மேம்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு ரோல். அதுக்கப்புறம் ஜிவிஎம் சாரும் இந்த படத்துக்கு ஒரு கலர் ஷிஃப்ட் கொடுத்தது ஜிவிஎம் சார் தான்.
அவர் வர காட்சிகள் மிக குறைவாக இருந்தாலும் சமுத்திரக்கனி சாரோட கேரக்டர் பேர் செல்வம்ன்றதுனால அந்த பேரில் தான் அந்த அந்த கேரக்டரோட பாத்தில் தான் இந்த படம் போனாலும் ஜிவிஎம் சார் ஒரு கம்ப்ளீட் ஷிஃப்ட் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. அவர் இந்த கதைக்கு சொல்லும்போது அவர் டைரக்ஷன்லயும் இருந்தார், ஆக்டிங்லயும் இருந்தார். அதுக்கு நடுவில் இந்த படத்தை தேதிகள்லாம் கொடுத்து என் கூட இந்த படத்தை எங்க கூட பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி. அதே போல மற்ற கேஸ்ட் இந்த படத்தில் நடித்த கரண் சக்கரவர்த்தி, ஹரிதா, படவா கோபி சார், கார்த்திக் குமார் கோதண்டம், அர்ஜுனன், மதுமிதா, அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிக்கிறேன். டெக்னீஷியன்ஸு, இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் திணறி தான் பேசியிருக்கோம் முதல் மேடை அப்படின்றதுனால. பட் எங்கள் எல்லாருக்குமே ஒரு 10-15 வருஷம் ஆண்டுகள் பழக்கம். ஸோ இன்ஃபேக்ட் நான் இந்த ஃபர்ஸ்ட் யுவராஜ் சொன்ன மாதிரி முதல் படத்தில் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணான். அப்போ வந்து குறையொன்றுமில்லை வந்து லோ பட்ஜெட்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஏதாவது வார்த்தை இருந்தால் சொல்லணும். யுவராஜோட மெயின் வேலையே என்னன்னா, ஷூட் போகிறோம் அப்படின்னா பல்பு, சிஎஃப்எல் லேம்ப்ஸ்லாம் வாங்கி வந்து லைட் செய்யணும். ஆனால் லைட் மேனோ, லைட் ஸ்டாண்டு அதெல்லாம் கிடையாது. அது ஓனாக லைட் செஞ்சு பண்ணுறதுக்கு யுவராஜ் தான், அதுக்கு தான் அவனை சேர்த்தோம், இந்த லைட் செய்யறதுக்கு தான். ஸோ அதுவும் எங்கள் வீட்டில் பண்ணும்போது ஒரு நாள் மொத்த கரண்ட்டும் போகிற மாதிரி இது பண்ணிட்டான் ஒரு நாள். ஸோ அதனால யுவராஜ் தான் கேமரா இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயம், கரண்ட் போச்சுடா அவனால அப்படின்னு. ஸோ ஆனால் இன்னைக்கு இந்த படத்தில் வந்து யுவராஜ் ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா செட்டப்பில் அப்படி கிரெயினில் பார்க்கும்போது அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை இன்னைக்குமே கொடுத்துருக்கு. இப்போ ராமானுக்கும் எனக்கும் முதல் படம் குறையொன்றுமில்லைக்கும் அவர் தான் மியூசிக்கு. அவர் வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் என்ன விதமான மியூசிக் கேட்டாலும் கொடுப்பார். வெஸ்டர்ன் கிளாசிக்கல்லேருந்து இந்தியன் கிளாசிக்கல் வரைக்கும் அவரோட ஷிஃப்ட் ஆஃப் ஜானர்ஸ் வந்து இந்த படத்துக்கு இன்னொரு ஷிஃப்டை கொடுத்துருக்கு. இந்த படத்துக்கு ஒரு புது லுக்கை கொடுத்துருக்கு. இதில் வந்து மியூசிக் ஆஸ் சர்வீஸ்ன்றதை இன்னும் அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இது மெயினாக இது பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு படைப்பில் வந்து ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் தான். யாருமே இதை நான் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது எத்தனை டைலாக் கனி சார் அவருடைய ஓன் டைலாக் வந்திருக்கு, ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கு, சஜஷன்ஸ் வந்திருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அதே போல இசையில வந்து நமக்கு தெரிஞ்ச வந்து லிரிக் ரைட்டர், சிங்கர், மியூசிக் டைரக்டர். பட் ஆனால் சவுண்ட் இன்ஜினியர், சவுண்ட் மிக்சர், மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு பல பேருடைய பங்களிப்பு இருக்கு. ஸோ இந்த படம் மூலியமா என்ன பண்றோம்னா, ப்ரொடியூசர்ஸ்க்கு மியூசிக் ஆஸ் சர்வீஸ்ன்றது மூலியமா இதுலேருந்து வரக்கூடிய ரெவன்யூவை இந்த பாடல்களை உருவாக்கக்கூடிய அனைத்து விதமான டெக்னீஷியன்ஸ்க்கும் லேட்டர்ல வந்து அந்த ரெவன்யூவை ஷேர் பண்ணணுன்றது தான் இந்த மாடல். ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றோம், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதோட ரெவன்யூ என்ன, இது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கன்னா இவருக்கு ஒரு 5 பாயிண்ட், இவருக்கு ஒரு 6 பாயிண்ட், 7 பாயிண்ட்னு ஒரு 100 பாயிண்ட் இருக்குன்னா எவ்வளவு ஒரு பாடலுக்கு அந்த ரெவன்யூ வருதோ அதை அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஏற்ற மாதிரி பர்சன்டேஜை மாற்றி கொடுக்கணுன்றது தான் இந்த ஐடியா. ஸோ அவருடைய பேரை அவர் போட்டுக்கிறதுக்கு விரும்பலை. ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாருடைய சஜஷன்ஸ் இருக்கு அப்படின்றதுனால இது அவருடைய கம்பெனி நேமா அவர் இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய விருப்பம். அதனால இது அந்த பேர் வச்சிருக்கோம், மியூசிக் ஆஸ் சர்வீஸ் பை மியூசிக் கிளவுட் ஸ்டுடியோ டெக்னாலஜிஸ். ராமானுஜன் கே, தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி லிரிக் ரைட்டர் இவங்க இந்த உமாதேவி மேடம் என்னையே நீங்கி போனான்ற பாட்டை எழுதியிருக்காங்க. மணி அமுதவண்ணன் வந்து அடடா, குரு, அப்புறம் இந்த 2 பாடல்களையும் எழுதியிருக்காரு. இந்த எல்லா லிரிக் ரைட்டர்ஸுமே வந்து இந்த படத்துடைய முழு ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கும் அந்த சிச்சுவேஷனுக்கும் எழுதினது. நீங்க அந்த பாடல்களை தனியா கேட்கும்போது உங்களுக்கு அந்த பெயின் ஃபீல் ஆகும். கொரியோகிராஃபர் தேங்க்யூ. அவர்கிட்ட கேட்ட ஒரே ரிக்வெஸ்ட், கனி சார் நீங்க எப்படியாவது டான்ஸ் ஆட வைக்கணும் அப்படின்றது. அது பண்ணி கொடுத்தாரு, அதுவும் சிங்கிள் ஷாட்ல. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அதே போல ப்ரொடக்ஷன் டிசைனர், அவர் வந்து செட்டெல்லாம் போட்டிருக்காரு முன்னாடியே பல படத்துக்கு, இந்த படத்துக்கும் போட்டு நிறைய பாராட்டுகள்லாம் வாங்கியிருக்காரு. பட் அஸ் அ டைரக்டரா வந்து அந்த சீன் ப்ராப்பர்ட்டியில் அவர் கொடுத்த ஐடியாஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்கே போட்ட செட்டு நல்லா இருந்தது, பட் அதை தாண்டி ஒரு உண்டி வேணும், இல்லைன்னா வந்து அவர் சேமிக்கிறதுக்கு ஷார்ஜால சேமிச்சா எப்படி இருக்கும், இல்லை அவரோட பட்டம் எப்படி இருக்கணும், அவருடைய சைக்கிள் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவர் ஒரு கூலிங் கிளாஸ், எல்லா விஷயத்திலையும் அவருடைய செலெக்ஷனும் அதை அவர் மெயின்டைன் பண்ணி அது ஒரு கேரக்டரா அந்த படத்துல வந்திருக்குன்றதுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன்.
அதற்கு பிறகு எங்கள் டீமில் வந்து ஒரு ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியது இந்த நிறைய நாள் பழக்கமாக இருக்கக்கூடிய கேமராமேன்ஸு, மியூசிக் டைரக்டர்ஸ். ஏன்னா யாருமே மோஸ்ட்லி என் பேச்சை கேட்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து அந்த உரிமையை எடுத்துக்கிட்டாங்க. கேட்க மாட்டாங்கன்றதுக்கு முக்கியமான காரணம், இந்த படம் இப்படியும் பண்ணலாம் சார் அப்படின்னு அவங்களுடைய ஒரு 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 நான் ஒரு இடத்துல நின்றா கூட 2 ஸ்டெப் முன்னாடி போய் சார் இப்படி ஒன்று பண்ணலான்ற ஒரு 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 பர்ஸ்பெக்டிவும் ஒரு ஆங்கிளையும் எனக்கு பல இடங்களில் காட்டியிருக்காங்க. அது எனக்கு பலவிதமான ஃபுட்டேஜஸையும் ஆப்ஷன்ஸையும் எனக்கு வந்து எடிட் டேபிளில் கொடுத்துது. ஆனால் அந்த எடிட் டேபிளில் எந்த அளவில் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனையும் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணால் அது வந்து கரெக்டான ஒரு ஒரு மீட்டரில் அந்த படம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத ஜெகன் அந்த தினேஷோட கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய அளவில் இந்த படத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதே போல் மேனேஜர் மணி அவர் வந்து ரொம்ப அவர்கிட்டே நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஏன்னா படம் ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிக்கணுன்றதுனால அந்த சினிமாவை பற்றின சில என்னென்னலாம் தப்புகள் நடக்கவும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும் போது அவர் ஒரு கருத்து சொன்னார். அது சார் ஒரே ஒரு கன்ஃபியூஷன் தான் சார் ஒரு ப்ரொடக்ஷனில், உங்கள் கேமரா டீம், டைரக்ஷன் டீம், கோ டைரக்டர், பிளான் சொல்கிறவங்க நீங்கள் 3 பேர் சிங்கில் இருந்துட்டீங்கன்னா எங்கேயுமே பட்ஜெட் மீறாது, கரெக்டாக போயிடும் சார்ன்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொன்னார். அவருடைய அந்த கருத்து எனக்கு கடைசி வரைக்கும் நிறைய இடங்கள்ல ஹெல்ப் பண்ணியிருக்கு. எப்போ எங்கே கன்ஃபியூஷன் வந்தாலும் இங்கே ஏதாவது ஒரு அந்த ஒரு இடத்துல ஒரு லாக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் பார்க்கறதுக்கு அவ்வளோவா ஸ்பாட்டில் வந்து சுற்றிட்டே இருப்பார். பட் அவருக்கு எங்கே பிரச்சனை அடுத்து எப்போ வரும்ன்றது ஒரு 2 ஸ்டெப் முன்னாடியே தெரிகிற அளவுக்கான ஒரு பர்சன் மணி. அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு பட்ஜெட்டில் இருந்ததுக்கான காரணமும் அவர் தான். அண்ட் ஒன் மோர் கிளாரிஃபிகேஷன், ஆக்சுவலாக பாத்வே ப்ரொடக்ஷன்ஸ்ன்றது இந்த படத்தை தயாரித்திருக்கு. இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த கோ ஃபவுண்டர்ஸ் நான். ஆனால் ஐ எம் ஒன்லி ரைட்டர் டைரக்டர். இந்த படத்துடைய முழு ப்ரொடியூசர்ன்ற பொறுப்பையும் எடுத்து அது செவனே நடத்தினது மிஸ்டர் அருண் ரங்கராஜலு சார் தான். ஏன்னா என்னால் இது ரெண்டுத்தையுமே பண்ண முடியாது. ஒன்னே ஒன்று என்ன, நீங்கள் ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து எடிட்டர்ஸ் வேணும்ட்டே போட்டிருக்காங்கன்னு தான் எனக்கு சொல்லணும். என்ன டைலாக் வரும், கேட்ட உடனே கொடுத்துட்டே இருப்பாரு அப்படின்ற ஒரு டைலாக் வரும். வந்த உடனே ப்ரொடியூசர்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா அது உண்மை இல்லை. எது கொடுக்கனாலும் அவர் கேள்வி கேட்டுட்டு தான் கொடுப்பாரு. ஆனால் என்ன இன்னொன்று, அவர் வந்து அவ்வளோ தமிழ் சினிமாவும் பார்க்க மாட்டார், ஒன்லி ஹாலிவுட் படமாகவே பார்த்துட்டு இருப்பாரு, இல்லை மேக்ஸிமம் கொரியன் லெவலுக்கு வருவார். ஸோ அவருக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். ஸோ அங்கே தான் என்னுடைய நண்பர் ஸ்ரீ சரவணன், அவருக்கு கேமரா எல்லாம் தெரியுன்றதுனால ஒரு டிஓபி எனக்காக இந்த படத்துக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். ஏன்னா இது செலவு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யூஸ்வலாக ப்ரொடியூசர் சைடில் சொல்லும்போது அவங்களுக்கு மேபி அது டெக்னிக்கலாக எப்படி வரும்ன்றது தெரியாமல் இருக்கிறதுனால அதை பட்ஜெட் ரீதியில் பார்ப்பாங்க. பட் ஆனால் ஒரு இது எங்கே செலவு பண்ண போகிறோம், இதனால ஃப்ரேமில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுன்ற ஒரு புரிதலை அவங்களோட டிஸ்கஷன் மூலியமாக இந்த படத்தில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணதை அதனால நிறைய இடங்கள்ல படத்துக்கு லாபமும் இருக்கு, ஃப்ரேம்க்கு பெட்டராகவும் இருக்கு. லாஸ்டா நிக்கில் சார், என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல யாருமே தெரியாத ஒரு புதுமுகங்கள். அந்த படத்துக்கு ஒரு நாள் யாரோ சொன்னாங்க, நிக்கில் சார் நீங்க போய் பாருங்க, உங்க படம் ரிலீஸ் ஆக ஏதாவது சொல்லுவார் ஐடியான்னு. நான் போய் ட்ரெய்லர் காட்டினேன், நீங்க ஆடியோ லான்ச் பண்ணா சொல்லுங்க நான் பண்றேன்னு. ஸோ அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு இந்த படம் பண்ணும்போது நிக்கில் சார் தான் இன்னைக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்காரு இந்த படத்துக்கு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ யார் என்ன லெவல்ல இருந்தாலும் அந்த ரிசப்ஷன் அவர்கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்குன்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். லாஸ்டா என்னோட ஏடி டீம், கோ டைரக்டர் மாரா, அசோசியேட் டைரக்டர் சரவணன், விக்னேஷ், பிரேம், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்ரீதர், கனிஷ்கா, சிவன், சிவா, நரேஷ், ரமல் பிரபு, ஹரிஹரன் சுதன், அருண் பாபு, நித்யானந்தன். ஸோ இவங்க எல்லாருமே அவங்களுடைய படைப்போட இந்த மேடைக்கு சீக்கிரமே வரணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். கடைசியா ஒரே ஒரு வேண்டுகோள் இறைவனிடம் எனக்கு என்னன்னா, இந்த படத்தை பார்ப்பவர்களுக்கும் இந்த படத்தோட ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்புடையவர்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஒரு சின்னதா ஒரு கடனோ இல்லை ஏதோ ஒரு இஎம்ஐயோ ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டிருப்போம். அதை நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறத அடமான வச்சுதான் அந்த கடன் வாங்கியிருக்கோம். வெறுமை வந்து
உங்கள் பே ஸ்லிப்பை பார்த்து யாரும் கடன் கொடுக்கறது இல்லை. நீங்கள் இன்னைக்கு நம்ம வாங்குற எல்லா கடனுக்கும் வேற ஏதோ ஒரு விதத்திலேயே குடும்பம் மூலியமாவோ இல்லை நான் பண்ண வேண்டிய விஷயத்த பண்ண முடியாமல் இருக்க காரணத்தினால தான் நம்ம இந்த ஒரு சூழலில் சிக்கியிருக்கோம். இந்த சூழலில் சிக்கியிருக்கிற அனைவர்களுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைக்கணும். இதுலேருந்து வெளில வரணும்னு நான் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சாரி, பிரஸ் அண்ட் மீடியா பற்றி சொல்ல மறந்துட்டேன். என்னுடைய முதல் படத்துக்கு வந்து பிரஸ் அண்ட் மீடியா மட்டும்தான் ஒரு சில ரிவ்யூஸ் அண்ட் இது போட்டிங்க. இன்னி வரைக்கும் அது மட்டும்தான் சில இடத்துல காட்டுற மாதிரி எனக்கு உதவி இருக்கு. ஸோ இந்த படமும் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஆதரிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். சாரி, நான் இங்கே பேசுகிற டென்ஷனில் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினச்சதையே மறந்துட்டேன். இந்த மூவியில் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் வந்து கனி சார் கூட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நான் கனி சார் கூட ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ஆக்சுவலாக எக்ஸைட்டிங்காக இருந்தது. சரி, ஒரு பெரிய ஆக்டரோட நடிக்க போகிறோன்னு. ஆனால் செட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ரொம்ப அழகான ஆக்டர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி ரொம்ப அழகான மனிதர். அவரோட ஒர்க் பண்ணது வந்து இட் வாஸ், நான் எப்படி சொல்லனே தெரியல. இவ்வளோ ஒரு என்கரேஜிங்கா ஒரு செட்ல ஒருத்தர் இருந்து நான் பார்த்ததே இல்லை. வார்த்தைக்கு வார்த்தை எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவாரு. நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, ஏதாவது ஒரு ஷாட் நல்லா இருந்ததுன்னா போயிட்டு என்கரேஜ் பண்ணுவாரு. யாரா இருந்தாலும் யார் நல்ல வேலை பண்ணாலும் கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுவாரு. ஸோ நான் மறுபடியும் இந்த செட்டு வந்து ரொம்ப ஒரு அன்பான செட்டா இருந்ததுன்னு நான் சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கனி சார். நான் ரொம்ப சொல்லணும்னு நினைச்சேன் சார், மறந்துட்டேன். அதனால நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க கூட ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இதுல நான் வந்து இவ்வளோ நடிச்சிருக்கேன்னா அதுக்கு கனி சார் அண்ட் டைரக்டர் சார் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப முக்கியமான காரணம். அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். இறைவனுக்கு நன்றி. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் லிஸ்ட் எல்லாம் சொன்னாங்களே, எல்லாரும் ஒரு வாட்டி மேல வாங்கல. வாங்கடா, உங்களெல்லாம் பார்க்கணும். ப்ரெஸ் மீடியாவுக்கு வா, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அசராம நிற்பாங்க. வாடா, ஜீவன் சார் எங்க இருக்கீங்க? வாங்க. பாரு, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தில் வேலை பார்த்தது ஒரு பெரிய அருள் அப்படின்னு தான் சொல்லுவேன். என் நண்பன் ஸ்ரீராம் மூலமாக என்கிட்ட வந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட். ஒரு கதையை படிக்கும் போதே தெரிஞ்சிடலாம் அந்த கதையை எழுதினவரோட மனநிலை என்னன்னு தெரியும். அந்த மனசு தான் ராம் சக்ரியை என்கிட்ட கொண்டு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுதானே சொல்ல நினைக்கிறீங்க, வாங்க சேர்ந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் இந்த பயணம். இப்போ என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல நண்பனா வந்து நிற்கிறாரு இயக்குனர் ராம் சக்ரி. ரொம்ப நன்றி. நான் இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்கறது ரொம்ப அரிது. இவங்களெல்லாம் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். ஏன்னா நிறைய உண்மையோடையும் நிறைய எளிமையோடையும் நம்மளால அந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பங்கு இருந்துடணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைவு. அப்படி இருக்கிறவங்களால தான் அந்த உலகமே இயங்குதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி. வாழ்க. இந்த படத்தில் என்னோடு நடித்த எல்லாருமே, ஏன்னா அவர் வந்து எப்படின்னா எனக்கு அவருக்கு எப்படி சிங்க் ஆச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் எதையுமே யோசிக்கவே மாட்டேன். நான் டக்குன்னு முன்னாடி கால் எடுத்து வச்சிருவேன். ஆனால் அவர் நிறைய யோசிப்பார். எனக்கு அவர் அப்படியே ஆப்போசிட். அவர் இந்த படத்தில் ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவ்வளவு ஆழமாக யோசிச்சு அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் பார்த்து அதில் ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சு ரொம்ப கிளீனாக கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாரு. அதனால தான் இந்த படத்தில் அவ்வளோ பேரும் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். கோதண்டம் சார், நீங்கள் சொன்னது முதல்ல புரிஞ்சது. அப்புறம் எதையோ ஆண்களை தூக்கிட்டு பெண்களை குறைச்சிட்டோம்ன்ற பதட்டத்தில் வேற ஒன்று சொல்லி மொத்தத்தையும் எனக்கு என்ன சொன்னீங்கன்னு கடைசி சரி ஏதோ சொல்லியாச்சு. ஆனால் அவங்க மனசு புரிஞ்சது. வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என் தம்பி கேமராமேன்
ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சாதான் அவங்கள பார்த்து சத்தம் போடுவோம். முதல் நாளோ 2வது நாளோ சத்தம் போட்டேன், நான் மனசு கேட்கல. திரும்ப கேரன் கூப்பிட்டு அந்த தோளில் கை போட்டு, ரொம்ப நல்லா வர வேண்டியவன்டா, என்னமோ ஒன்று நடக்குது, அது சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அதற்கு பிறகு ரொம்ப ரொம்ப சரியா போச்சு. கடைசி நான் படம் பார்த்தோன்னே ரொம்ப வியந்துட்டேன். படம் பார்த்தோன்னே அந்த லென்சிங் சென்ஸ், அது எங்கள் டைரக்டர் அடிக்கடி சொல்லுவார், எந்த இடத்துல எந்த லென்ஸை பயன்படுத்தணுன்றது ஒரு கேமராமேனுக்கு தாண்டா தெரியும், அவன் தான் சரியான கேமராமேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருந்தார். நான் படம் பார்த்த உடனே முதல்ல கூப்பிட்டேன், வாழ்க, இன்னும் பெரிய இடம் இருக்குது உனக்கு சினிமாவில், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, சங்கர் சூப்பராக பண்ணார். நான் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் ஸ்கூல் பஸ்ஸுக்காக ஒரு 4-5 பஸ்ஸை வச்சு ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் எடுக்க போகிறேன்டா தம்பி, இது எப்படி எனக்கு டிசைன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்காக போய் 4 பஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். பஸ்ஸுனா இந்த பஸ், குட்டி பஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து, இதை வச்சு பண்ணுங்கண்ணே, இப்படி பண்ணுங்கண்ணேன்னு சொல்லி எனக்கு கொடுத்தான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உழைப்பாளி. இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா அப்படி இப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி. மியூசிக் டைரக்டர் சார், உங்களுடைய மனசு ரொம்ப பெரிய மனசு சார். அதான் கேட்டேன், என்னங்க அப்படின்னா, இல்லை என் பேர் போட வேண்டாம், கம்பெனி பேர் போடுவோம், இதில் என் உழைப்பு மட்டும் இல்லையே, இதில் கிட்டத்தட்ட 100கணக்கான பேரோட உழைப்பு இருக்கு, இது எல்லாருக்கும் பொதுவானது, இதில் கிடைக்கிற விஷயத்தெல்லாம் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்ற ஒரு மனசு இருக்குல்ல, அந்த மனசுக்கு வேற ஒரு தளம் கிடைக்கும் சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் எடிட்டர் சார், உங்களுக்கு நேற்று ஐயா படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருந்தார், யார் எடிட்டர் உங்களை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தார். அப்புறம் மாஸ்டர், நான் என்னமோ பெரிய பிரேக் டான்ஸ் ஆடுற மாதிரி பேசுறீங்க, ஏதோ ஆட்டோன்ற பேரில் என்னமோ ஒன்று பண்ணிட்டு இருந்தேன், அது வந்து சேர்ந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், என்னையும் வந்து ஆட வச்சுட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர், தேங்க்யூ. காஸ்டியூம்ஸ் மேடம் நல்லா இருந்தது, உண்மையிலே நல்லா நல்லா பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. என் மகன் சூப்பரா கலக்கிறடா, எங்கள் எல்லாத்தையும் விட அவங்க தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி, வியூவர்ஸ் ஜாஸ்தி, நாங்கள்லாம் குறைவு, குட்டி புலி அப்படின்னா தேசத்துக்கே தெரியும். இன்னும் நல்லா அவனுடைய எனர்ஜிக்கு, என்ன கடலில் தூக்கி போடவா போடு அப்படின்றான். அப்போ அதுக்கப்புறம் தான் ஏதே எப்படா வந்துடுவேன், நான் வந்துடுவேன், நீங்கள் தான் இருக்கீங்கல்ல, என்னை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு எனர்ஜியா, ஏன்னா நம்ம ஊருக்காரன், அதனால அந்த எனர்ஜி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அற்புதமாக வேலை பார்த்தோம், தேங்க்யூ. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸ்ரீ சரவணன் ரொம்ப நல்லவன், வாழ்த்துக்கள் சரவணா, அழகுடா. ஒரு 2003 2004 நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் தான். இங்கே ஒரு சரவணா இருக்கான், நிகில் நண்பர், அப்புறம் செந்தமிழன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர். கேபி சாரோட பட்டறையில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் எழுதுவாங்க, வேலை செய்வாங்க. ஆனால் செந்தமிழனோட எழுத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். மைக்ரோ தொடர்கள், மேக்ரோ சிந்தனைகள்னு ஒன்று போயிட்டு இருக்கோம். செந்தமிழன் எழுதுவாரா அப்படின்னு காத்துட்டு இருந்த கதைகள்லாம் நிறைய இருக்கு. எல்லாருக்கும் ஒரு எபிசோடுக்கு 5000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா அவருக்கு ஒரு எபிசோடுக்கு 8000 ரூபாய் சம்பளம் தருவாங்க, 10,000 ரூபாய் சம்பளம் தருவாங்க. அவனை எழுத சொல்றா அப்படிம்பாரு கைலாசம் சார். அவ்வளவு தரமான ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு தரமான ஒரு படைப்பாளி. திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வர்றாரு, கனி நான் இங்கிருந்து கிளம்புறேன். எங்க போவீங்க? இல்லை போறேன், இங்கிருந்து கிளம்புறேன், எனக்கு இந்த இடம் எனக்கு ஒவ்வொரு என்னால் அந்த இடத்துக்கு பொருந்த முடியல, மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, நெஞ்சு அடைக்குது, டாக்டர்கிட்ட போறோம், உனக்கு ஒண்ணுமே இல்லையன்றாங்க. அப்புறம் ஏன் எனக்கு இந்த இடம் பொருந்தல? ஸோ பொருந்தாத ஒரு இடத்துல பொருந்தாத ஒரு வேலையை பார்த்துட்டு நான் இருக்கேன்னு எனக்கு தோணுது, அதனால கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த நண்பர் கொஞ்ச நாள் நினைச்சிக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் மறந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஒரு கோவிட் முடிஞ்ச டைம், கோவிட் முடிஞ்சு படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. கும்பகோணத்தில் ஒரு நண்பரை சந்திக்கிறேன். அப்போ சொல்றார், கனி இந்த கோவிடுக்கு ஊசி போட்டதுக்கப்புறம் எந்த மருந்தும் வேலை செய்ய மாட்டேங்குது, காய்ச்சல் வந்தால் காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்கு, வயிற்று வயினா இருந்துக்கிட்டே இருக்கு, எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது, நம்ம உடம்புக்குள்ள என்னத்தையும் அனுப்பிச்சு விட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தது. அப்போ ஆசான்னு ஒருத்தரை போய் சந்தித்தேன்,
இவர் பேரை சொல்லலை, ஆசான் ஆசான்னு சொல்கிறாங்க. ஆசானை சந்தித்தேன், இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, எந்த மருத்துவமுமே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், கடைசியாக எப்போ செருப்பு இல்லாமல் நடந்தீங்கன்னு கேட்டார். நடந்தே ரொம்ப நாள் ஆச்சு. நடங்க, மழை பெஞ்சா நனைங்க, வெயில் அடித்தா காய்ங்க, செருப்பு இல்லாமல் நடங்க, பசிச்சா சாப்பிடுங்க, இதுதான் வைத்தியமா? ஆமாம், இதுதான் வைத்தியம், போங்கன்ட்டார். இந்த பிரபஞ்சத்தோடு நீ தொடர்பில் இரு, பிரபஞ்சம் உன்னை காக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஒரு 6 மாதம் ஆச்சு. நான் அதை தொடர்ந்து செய்கிறேன். ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தா என் உடம்புல இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. அதுலேருந்து நான் அவரை அடிக்கடி பார்க்க ஆரம்பிக்கிறேன், பேச ஆரம்பிக்கிறேன். அவரோடு இருந்தாலே எனக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் உடனே அவரை பார்க்கணும், ஏன்னா நாளைக்கு எனக்கு படப்பிடிப்பு முடியுது. நான் இங்கேருந்து கிளம்பி போகும்போது எப்படியும் தஞ்சாவூர் வழியாக தானே போகணும், நான் அவரை பார்க்கணும். நீங்கள் கேளுங்க. அவர் எங்கிட்ட சொன்னது நைட்டு ஒரு 9:45 10 மணி. நீ கேளுங்க, நான் நாளைக்கு கிளம்பி போகும்போது பார்த்துட்டு போயிடுறேன். இல்லை, இப்போல்லாம் ஃபோன் பண்ண முடியாது, அவரோட நான் நேரடியாலாம் தொடர்பு கொள்ள முடியாது, அங்கே யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் பேசணும், நான் காலையில் பேசிட்டு சொல்கிறேன். காலையில் 6 மணிக்கு அவரை எனக்கு அடிக்கிறாரு. அவர் உங்கள் ஃப்ரெண்டாம்பா அப்படின்னாரு. ஏன் ஃப்ரெண்டா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, உங்களை வரும்போது வந்து பார்த்துட்டு போக சொன்னார். அப்பவும் பேர சொல்ல. எனக்கு யார் நம்ம நண்பர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போனால் என் நண்பனை பார்க்குறேன். 18 வருஷம் கழிச்சு முதல் வார்த்தை, என்னை பார்க்க வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சா உனக்கு அப்படின்னு. போகும்போது ஃபுல்லாக பொட்டக்காடாக இருக்கு, கருவேல முள்ளுமா பொட்டக்காடுமா இருக்கு. ஆனால் ஒரு 7-8 ஏக்கர் மட்டும் ஒரு வனமா இருக்கு. அங்க எல்லா பறவைகளும் இருக்கு, எல்லா விலங்குகளும் இருக்கு, ஆடு மாடு இருக்கு, கோழி இருக்கு, அற்புதமான மனுஷங்க இருக்காங்க. என் நண்பன் அப்படியே கட்டி தழுவிட்டு கொஞ்ச நேரம் நின்று, என்ன இது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் எனக்கு பல விஷயங்கள் தெரிய வருது. கிட்டத்தட்ட ஒரு 62 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி அந்த ஊர் திரும்பங்கள் அப்படின்ற ஒரு விஷயம், உனக்கு ஒவ்வாத இடத்துல நீ இருக்காத, உனக்கு ஒரு இடம் பொருந்தும், நீ அந்த இடத்துல இருந்தா சந்தோஷமா இருப்ப, உன் மனசு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், நீ கடன் இல்லாம இருப்ப, பிரச்சனைகள் இல்லாம இருப்ப, அந்த இடத்த தேடி போயிரு. பல பேர் நம்ம பார்த்திருக்கோம் தெரியுமா, ஒரு 2 வருஷம் நான் அந்த கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்ப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. 2 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதே தான் சொல்லுவான், 20 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதே தான் சொல்லுவான். ஏன்னா அவனால போகவே முடியாது, எல்லாத்தையும் அப்படியே வெட்டிட்டு கிளம்பினாரு. அப்போ உட்கார்ந்து பேசுறோம், அவ்வளவு விஷயங்கள் பேசுறோம். அவர் ஒன்றும் இப்படி உட்கார்ந்து இருக்காருன்றதுனால எதுவும் இல்லாதவர் நினைச்சிடாதீங்க. அவர் மிகப்பெரிய செல்வந்தர். ஏன்னா அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா விட்டுட்டு போ அப்படின்னா போய் சும்மா உட்காந்துருக்க சொல்றானோன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பிடிச்ச வேலையை செய்யும் போது பல விஷயங்கள் நம்மளை தேடி. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், ஆடு மாடுகள், சொந்தங்கள், ஆயிரக்கணக்கான சொந்தங்கள். அவர் சொன்னதை கேட்டு அவரை மாதிரியே இருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேர், மிகப்பெரிய வேலைகள் இருந்தவங்களாம் நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பிடிச்ச மாதிரி இருப்போம், சந்தோஷமா இருப்போம், வாழ்ற வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்வோம்னு சொல்லி திரும்பி வந்தவங்க தமிழ்நாடு பூரா அங்கங்க இருக்காங்க, தேசம் முழுவதும் இருக்காங்க. அவர்கள் எல்லோரும் செல்வந்தர்களாத்தான் இருக்காங்க. காலையில் ஜிம்முக்கு போயிருந்தேன். ஒருத்தர் வந்து சொன்னாரு, சார் நம்ம பிரைம் மினிஸ்டர் அடுத்த லாக்டவுனுக்கு ரெடி ஆகிக்குங்கன்னு சொன்னாரு, கவனிச்சிங்களா அப்படின்னாரு. ஆமா சொல்லுவாரு, என்ன செய்ய தயாராகணும் சார். என்ன சார் செய்யறது? எனக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா எங்க கிட்ட நல்ல குடிநீர் இருக்கு, நல்ல காற்று இருக்கு, நல்ல உணவு இருக்கு. ஏன்னா நாங்க எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்தை எதிர்நோக்காமல் தற்சார்பு வாழ்க்கைக்கு வந்தவர்கள். இந்த ஊர் திரும்பினவங்க எல்லாருமே தேசம் முழுவதும் இருக்காங்க. அதனாலதான் சொல்ல, முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களோடு நமக்கு இவங்களாலதான் நம்ம லைஃப், இவங்கள வச்சுதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நிலையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு வந்து நம்ம தற்சார்புக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தான் இந்த உலகின் ஆகச்சிறந்த செல்வந்தன், நம் இந்த உலகின் மிக சந்தோஷமானவன். இதை நிரூபிப்பது தான் இதை சொல்ல வந்ததுதான் இந்த படைப்பு. இந்த படம் ஷூட்டிங்ல இருக்கும்போது, துபாயில் இருக்கும்போது ரொம்ப எமோஷனலா ஒரு சீன் போயிட்டு இருக்கும்போது நான் எங்க இயக்குனர்கிட்ட இதுதானே சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி ஐயா பேசின ஒரு ஆடியோ போட்டேன். அவர் அப்படியே எந்திரிச்சு, எனக்கு ஊருக்கு போனோடனே நான் அவரை பார்க்கணும் அப்படின்னாரு.
கையை பிடிச்சி வாங்க கூட்டிட்டு போனேன். அதாவது காரைக்கால் அம்மையார் எழுதிய பாடல்கள், இறைவனை நோக்கி காரைக்கால் அம்மையார் எழுதிய பாடல்களை இப்போ நம்ம இஷ்டத்துக்கு டியூன் போட்டுக்கிறோம்ல, அது இல்ல. அவர்கள் என்ன மாத்திரையில் அதை டியூனா போட்டு இறைவனோடு தொடர்பு கொண்டார்கள் அப்படின்ற அந்த மாத்திரை அளவை வைத்து அப்படியே அந்த பாடல்களை இப்ப பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நாங்க போனோம். அப்போ இயக்குனர் என்கிட்ட சொல்றாரு, எங்கேயோ ஒரு தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி. ஏன்னா முழுக்க முழுக்க இரவு அந்த நிகழ்வு மட்டும் நடக்குது. 2 பேரும் அப்படியே ஒரு வேற ஒரு உலகத்தில் அப்படியே மிதந்தோம். பேசினா பேசிட்டே போலாம். என் நண்பனை இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப கண்டுபிடிச்சது, சந்திச்சது, இது கூட இறை அருள் தான் நான் நினைக்கிறேன். வந்தவொடனே சரவணனை பார்த்து கட்டி பிடிச்சி அவங்க மகிழ்ந்துகிட்டது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஊர் திரும்பி வந்துருங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னா எல்லாத்தையும் உதவி விட்டு ஓடுறது கிடையாது. நம்ம இப்ப இருக்கிறத விட இன்னும் செல்வ செழிப்போட, அதாவது பணக்காரன் வேலை, செல்வந்தன் வேற. பணக்காரன் பிரச்சனையோடய இருப்பான், செல்வந்தன் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பான். உங்களை எல்லாரும் செல்வந்தன் ஆக்குறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. இந்த படைப்புல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் இந்த நிகழ்வுக்கு வந்து எப்பவுமே டைரக்டர் சொன்னாரு, சார் நான் வழக்கமா என்ன செய்வேன், வாங்க இவங்களை கூப்பிடுவோம் இவங்களை கூப்பிடுவோம் சார், நம்ம வந்து செந்தமிழன் சாரை கூப்பிடுவோம், அவர் வந்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய வேலைகள் இப்போ ஏதோ நடந்திருக்கு. நான் பேசும்போது இல்ல எனக்கு வர இயலாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ராம் பேசின உடனே மனசு மாறி இருக்குது. அந்த வேலை பழுவெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய மனசு தான் அது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேற்று நீங்க படம் பார்த்துட்டு அந்த படத்துல இருக்க அவ்வளவு விஷயங்கள் பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களுக்குள்ள இருந்த அந்த இயக்குனரும் அந்த தொழில்நுட்ப கலைஞன் திரும்ப வந்தான், எனக்கு அவ்வளவு சந்தோஷம். கார்மேனி செல்வம் திரைப்படம் பாருங்க. இந்த மாதிரி படைப்புகள் ரொம்ப அரிதா தான் வரும். இது வெறும் திரைப்படம் இல்லை, நாங்க இல்லாம போலாம், ஆனா அந்த படைப்பு இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும் உங்களோட. நிறைய சுமையை தூக்காதீங்க. இஎம்ஐன்ற பேர்ல நிறைய சுமையை தூக்கணும்னா நம்ம நடக்க கூட முடியாது. அந்த சுமையை கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி விட்டுட்டு கைவீசி நடங்க, மகிழ்ச்சியா இருங்க. வாழ்வோம், வெல்வோம்.